எல்லோருக்கும் வணக்கம். நாடளாவிய சேவைகள், குறிப்பாக இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை மற்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்கள பரீட்சை என்பவற்றை பிரதான இலக்கு குழுக்களாக கொண்டு நடத்தப்படுகின்ற திரையித்தல் செயலமர்வு தொடரில் இன்னும் ஒரு செயலமர்வில் சந்திக்கிறோம். ஏற்கனவே பதிவிடப்பட்ட வினாத்தால் 50 வினாக்களை கொண்ட 50 வினாக்களும் புறவயத்தன்மை வாய்ந்த வினாக்களை உள்ளடக்கிய 2 மணி நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வினாத்தால் உங்களுடைய பயிற்சிக்காக ஏற்கனவே ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவைகள் மீள பதிவிடப்பட்டிருந்தது. எல்லோருமே இந்த வினாத்தால செய்திருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். பரீட்சைகள் நெருங்கி வருகிற நேரத்தில் உங்களை அதிகம் நான் உற்சாகமூட்ட தேவையில்லை. இந்த நேரத்துக்குள்ள உங்களால பரீட்சைகளை எதிர்கொள்ள முடியுதா என்பது தொடர்பில் உங்களை நீங்களே திருப்தி பட்டுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. எல்லா நேரத்திலையும் நீங்கள் சிறுவர்கள் இல்லை, என்ன புலமை பரிசில் படிக்கிற பிள்ளைகள் கூட பொறுப்புணர்ந்து தங்களுடைய பாட்டில் செய்யணும். நிறைய பேப்பர் நேரத்துக்கு செட் பண்ணி பார்த்து செய்து பழகி கொண்டிருக்கிற நேரம் நான் சின்ன குழந்தைகள் மாதிரி உங்களுக்கு தொடர்ச்சியாக உபதேசம் செய்து கொண்டிருக்கிறது பொருத்தம் இல்லை. நீங்கள் இப்படியான வினாத்தாள்களை செய்து பார்க்க வேணும். 50 வினாக்களையும் அந்த நேரத்துக்குள்ள செய்ய முடியுதா என்பதை பார்த்து, அப்படி இல்லை என்றால் உங்களுடைய முறைமையை எவ்வாறு மாற்றி அமைக்கலாம், இன்னும் வேகமாக அப்படி செய்யலாம். அதே வினாத்தால திருப்பி செய்ய தேவையில்லை. அப்படி செய்வதன் மூலமாக நேரத்தை கணிப்பிட இயலாது. அடுத்த பயிற்சி வினாத்தால் பதிவிடுகிற போது அதே என்றாலும் அந்த நேரத்துக்குள்ள செய்ய முடியுதா இல்லை, சரி 50 கேள்விகள்ல எத்தனை கேள்விகளை மிக துல்லியமாக சரியான வகையில உங்களுடைய முழுமையான ஆராய்ச்சியின் பேர்ல தான் விடைகளை எழுதினீர்கள். அதுல எத்தனை சரி விடை என்றதெல்லாம் அது அப்பாற்பட்டது. நீங்கள் திருப்தி அடையும் வகையில உங்களுடைய அறிவு கட்டின வகையில நீங்கள் விடை எழுதி இருக்கிறீங்க. 50ல எத்தனை கேள்விக்கு விடை எழுத முடிந்தது என்பதை பற்றி நீங்களே உங்களை சுய மதிப்பீடு செய்து கொள்ளலாம். சரிதானே? நாங்கள் இயல்பான வரைக்கும் இனி வருகிற செயலமர்வுகளில் கொஞ்சம் எங்களுடைய வேகத்தை அதிகரிக்கிறதுக்கு பார்க்கறது நல்லது. வெவ்வேறு வகையான வினாக்கள், பெரிய சுருக்கம், சில கட்டுரைகள் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். 8 கட்டுரைகள் சொன்ன ஞாபகம் இருக்குது. அதுக்கான ஒரு மாதிரியே உங்களுக்கு தந்திருக்கிறோம் சில விடயங்களை தேடி எடுத்துக்கொள்றதுக்கு. அப்போ திரும்பவும் சொல்லுகிறேன், அது பொது அறிவு சார்ந்த பரப்பாக அந்த விடயங்களை தேடி எடுத்துக்கொள்ளுங்க. கட்டுரை வேற இல்லைன்னாலும் பொது அறிவுக்கு உங்களுக்கு பயன்படும். இந்த கட்டுரைக்காக தேடி எடுக்கிற ஆவணங்களை வாசிப்பதன் மூலமாக கிரகித்தல் என்பது இன்னும் உங்களுக்கு வசப்படும். ஆகவே அது நட்டமாக இருக்காது நீங்கள் தயார் செய்வது. சரி, இப்போ இந்த வினாத்தாளுக்குள்ள போவோம். கீழே தரப்பட்டுள்ள உரைப்பகுதிகளை வாசித்து அவற்றின் கீழ் தரப்பட்டுள்ள 1 தொடக்கம் 25 வரையிலான வினாக்களில் முன்வைக்கப்பட்டுள்ள முடிவுகள் சரியாயின் ஆம் என்பதையும் பிழையாயின் இல்லை என்பதையும் குறிப்பதற்கு முடிவுக்கு எதிரே அடைப்புக்குள் தரப்பட்டுள்ளவற்றில் ஒன்றை தெரிந்து தேவையற்றதை தனிக்கோட்டினால் வெட்டி விடுக. இப்ப இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்குது, தேவையற்றதை வெட்டுங்க. ஆம் இல்லை என்றால் இப்ப விடை ஆம் என்றால் நீங்கள் இல்லை என்பதை வெட்ட வேண்டும். விடை இல்லை என்றால் ஆம் என்பதை வெட்ட வேண்டும். இப்படி பயிற்சி செய்து கொண்டு போற நேரங்கள்ல உங்களுக்கு வருகிற வினாத்தாள்ல சில வேளைகள்ல உங்களுடைய விடை ஆம் என்றால் 1 எனவும் இல்லை என்றால் 2 எனவும் இலக்கமிடுக என்று வரலாம். அல்லது சரியான விடையை சுற்றி வட்டமிடுக, சரியான விடையின் கீழ் கோடிடுக என்று வரலாம். திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறது, எப்பவுமே ஒரு வினாத்தாளினுடைய அறிவுறுத்தல்களை மிக தெளிவாக வாசிக்க வேண்டும். இப்படித்தான் கேப்பினம் என்று சொல்லி ஒரு உத்தேசத்தில் ஏற்கனவே நாங்கள் செய்த வினாத்தாள்களினுடைய அறிவுறுத்தல்களை மனதில் கொண்டு அந்த வினாத்தாளை அணுகக்கூடாது. அந்தந்த வினாத்தாளில் என்ன அறிவுறுத்தல் சொல்லப்பட்டிருக்கோ அதை பின்பற்றுவதுதான் பொருத்தமானதாக இருக்கும். சரி, இப்போ இந்த உரைப்பகுதியை வாசிப்போம். இது ஒரு மொழியியல் சார்ந்த அல்லது தொல்லியல் சார்ந்த ஒரு உரைப்பகுதி. இதில் இருக்கக்கூடிய சில வேளைகளில் ஒரு விளக்கம் இல்லாத தன்மை ஒன்று எங்களுக்கு இருக்குதா என்று பார்க்க வேண்டும். சில பேருக்கு இந்த மாதிரியான துறைகள் ஓடும். சரி, நாங்கள் அதில் பெரிய அளவுக்கு தேர்ச்சி இல்லாவிட்டால் கொஞ்சம் சிரமம் இருக்கு. இப்போ நாங்கள் இப்படியான பகுதிகளிலையும் கொஞ்சம் பயிற்சிகளை செய்து வச்சிருந்தா பிரயோஜனமாக இருக்கு. பார்ப்போம். இலங்கையின் முற்கால கல்வெட்டுக்கள் பிராமி வரி வடிவில் பொறிக்கப்பட்டன. இக்கல்வெட்டுக்கள் பெரும்பான்மை தானம் அல்லது கொடை வழங்கும் செய்தியை வெளிப்படுத்துவன. இவை பிராமி கல்வெட்டுக்கள் என அழைக்கப்படுவன. இலங்கையில் கிடைத்த பிராமி கல்வெட்டுக்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 1500 ஆகும்.
இவை இலங்கையின் மொத்த கல்வெட்டுகளின் சரிபாதி எண்ணிக்கை உடையவை. இக்கல்வெட்டுகள் பிராகிருதம் மொழியில் எழுதப்பட்டவை. அப்பிராமி கல்வெட்டுக்கள் 3ஆம் நூற்றாண்டு பழமை உடையவை. இவை ஓரிரு சொற்களையுடைய சிறிய கல்வெட்டுகளாக ஒரு வரியில் மட்டும் அமைந்துள்ளன. காலப்போக்கில் இக்கல்வெட்டுகளின் அளவும் உள்ளடக்கமும் ஓரளவுக்கு விரிவுற்றன. கிறிஸ்துவுக்கு பின் 3ஆம் 4ஆம் 5ஆம் நூற்றாண்டுகளின் பிராமி கல்வெட்டுக்கள் பல வெளியிடப்பட்டுள்ளன. ஆயின் 5ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் இவற்றின் எண்ணிக்கை குறைய தொடங்கியது. பின்னர் 9ஆம் 10ஆம் நூற்றாண்டுகளில் பிராமி கல்வெட்டுக்கள் பல தோன்றலாயின. அக்காலம் கல்வெட்டுக்கள் பெரும்பான்மை கற்தூண்களிலும் கற்பலகைகளிலும் வெட்டப்பட்டனவாக இருந்தன. இவற்றுள் சில பிரசாஸ்திகள் என்ற வகையினவாகும். பிரசாஸ்திகள் என்ற வடிவம் இக்காலத்தில் சிங்கள மொழியில் வழக்கில் வந்திருந்தது. கிராப்டி, அதாவது கிறுக்கல்கள் என்ற வகை பொறிப்புகள் தனித்துவமான ஒரு வகையினர். இவ்வகை கல்வெட்டுகளும் இக்காலத்தில் சிகிரியா குன்றின் கண்ணாடி போன்ற சுவர்களில் எழுதப்பட்டன. சோழர்களின் ஆதிக்கம் இலங்கையில் பரவிய காலத்தில் 985 தொடக்கம் 1070 வரையில் தமிழ் கல்வெட்டுகள் பலவும் வெளியாயின. இக்கால இடைவெளியின் பின் மீண்டும் சிங்கள மொழி கல்வெட்டுக்கள் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் வெளிவந்தன. இவை முதலாம் விஜயபாகு காலம் முதல் கோட்டை ராஜ்யத்தின் இறுதி வரையான காலத்திற்குரியனவா. கண்டி பகுதியில் 18ஆம் நூற்றாண்டு வரை கல்வெட்டுக்கள் வெளிவந்த வண்ணம் இருந்தன. குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையான தமிழ் சாசனங்களும் இக்காலத்தில் வெளியாகின. 12ஆம் நூற்றாண்டில் பிரசாஸ்திகள் என்ற வகை கல்வெட்டுக்கள் பெருவழக்காக இருந்தன. குறிப்பாக நிசங்கமல்லன் காலத்தில் பிரசாஸ்திகள் பல வெளியாயின. முதலாம் விஜயபாகு காலத்தில் செப்பு பட்டியங்கள் பல வெளியிடப்பட்டன. விஜயபாகு காலத்திய பனாக்கடுவ செப்பேடுகளும் நிசங்கமல்லனது அல்லை செப்பேடுகளும் இவற்றிற்கு உதாரணங்களாகும். கல்வெட்டுகளின் மொழி என்ற வகையில் கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு தொடக்கம் முதலான முற்பட்ட சாசனங்களில் சிங்களம் பெரும்பான்மையான கல்வெட்டுகளின் மொழியாக உள்ளது. மிக பழைய இலங்கை தமிழ் கல்வெட்டுக்கள் கிறிஸ்துவுக்கு பின் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவையாகும். சோழர் காலத்தில் தமிழ் கல்வெட்டுக்கள் பல பொறிக்கப்பட்டன. புலனறுவ கோட்டை காலங்களின் முக்கியமான அரசர்கள் சிலர் தமிழ் கல்வெட்டுக்களை வெளியிட்டனர். இன்று வரை யாழ்ப்பாண அரசர்களினது என்று சொல்லக்கூடியதாக ஒரே ஒரு கல்வெட்டே கிடைத்துள்ளது. அக்கல்வெட்டும் கூட யாழ்ப்பாணத்தில் இருந்து தூரத்தில் உள்ள கொட்டகம் என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்டது. மகாயான பௌத்தத்தோடு தொடர்புடைய சில சமஸ்கிருத கல்வெட்டுகளும் கிடைத்துள்ளன. தமிழ், சீனம், பாரசீகம் ஆகிய 3 மொழிகளில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு ஒன்று காலியில் கண்டெடுக்கப்பட்டது. இது தனித்துவம் மிக்கதோர் கல்வெட்டு என்பது குறிப்பிட வேண்டியது. போர்த்துகேயர்களின் டச்சுக்காரர்களும் கட்டிய கட்டடங்களில் பொறிக்கப்பட்டனவான கல்வெட்டுக்கள் சிலவும் உள்ளன. மேற்குறித்த வகை கல்வெட்டுக்கள் யாவும் இலங்கையின் அரசியல், சமூகம், சமயம், பண்பாடு, பொருளாதார நிலை போன்ற விடயங்கள் குறித்து விளக்குவரவாக உள்ளன. இந்திய வரலாற்றை பொறுத்தவரை பண்டை காலம், மத்திய காலம் ஆகிய இரு காலத்து வரலாறுகளையும் அறிந்து கொள்வதற்கு கல்வெட்டுக்கள் முதன்மையான ஆதாரங்களாக உள்ளன. இலங்கையில் பாலி வரலாற்று நூல்கள் வரலாற்று மூலங்களாக இருப்பதால் கல்வெட்டுக்கள் 2ஆம் நிலையான துணை சான்றுகளாகவே உள்ளன எனலாம். பாலி இலக்கியங்களில் இருந்து இலங்கையின் சமய நிறுவனங்கள் பற்றியும் பொருளாதார நிலை பற்றியும் பெற்ற தகவல்களை உறுதிப்படுத்தும் துணை சான்றுகளாக இலங்கை கல்வெட்டுகள் அமைந்துள்ளன. அத்தோடு இக்கல்வெட்டுக்களை ஆராய்வதன் மூலம் இலங்கையின் தேசிய மொழிகளான சிங்களம், தமிழ் ஆகிய மொழிகளின் வளர்ச்சியையும் அம்மொழிகளின் வரி வடிவங்களின் வளர்ச்சிகளையும் அறிந்து கொள்ளவும் முடிகிறது. சரி, இன்னும் ஒரு கால் நாங்கள் வாசிப்போம் இந்த பகுதி. எத்தனை கேள்வி இதுல இருக்குது? 12 கேள்வி இருக்கிறபடியால கொஞ்சம்
வாசிப்போம். இலங்கையின் முற்கால கல்வெட்டுக்கள் பிராமி வரி வடிவில் பொறிக்கப்பட்டன. இக்கல்வெட்டுக்கள் பெரும்பான்மை தானம் அல்லது கொடை வழங்கும் செய்தியை வெளிப்படுத்துவது. இவை பிராமி கல்வெட்டுகள் என அழைக்கப்படுவது. இலங்கையில் கிடைத்த பிராமி கல்வெட்டுகளின் எண்ணிக்கை ஏறக்குறைய 1500 ஆகும். இவை இலங்கையில் கிடைத்த இவை இலங்கையின் மொத்த கல்வெட்டுகளின் சரிபாதி எண்ணிக்கை உடையவை. இக்கல்வெட்டுக்கள் பிராகிருதம், அதாவது முற்பட்ட சிங்களம், புரோட்டோ சிங்கள மொழியில் எழுதப்பட்டவை. அப்பிராமி கல்வெட்டுக்கள் 3ஆம் நூற்றாண்டு பழமை உடையவை. இவை ஓரொரு சொற்களை உடைய சிறிய கல்வெட்டுகளாக ஒரு வரியில் மட்டும் அமைந்துள்ளன. காலப்போக்கில் இக்கல்வெட்டுகளின் அளவும் உள்ளடக்கமும் ஓரளவுக்கு விரிவுற்றன. கிறிஸ்துவுக்கு பின் 3ஆம் 4ஆம் 5ஆம் நூற்றாண்டுகளின் பிராமி கல்வெட்டுகள் பல வெளியிடப்பட்டன. ஆயின் 5ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் இவற்றின் எண்ணிக்கை குறைய தொடங்கியது. பின்னர் 9ஆம் 10ஆம் நூற்றாண்டுகளில் பிராமி கல்வெட்டுகள் பல தோன்றல் ஆயின. அக்காலம் கல்வெட்டுக்கள் பெரும்பான்மை கற்தூண்களிலும் கற்பலகைகளிலும் வெட்டப்பட்டனவாக இருந்தன. இவற்றுள் சில பிரசாஸ்திகள் என்ற வகையினவாகும். பிரசாஸ்திகள் என்ற வடிவம் இக்காலத்தில் சிங்கள மொழியில் வழக்கில் வந்திருந்தது. கிராப்டி என்ற வகை பொறிப்புகள் தனித்துவமான ஒரு வகையின். இவ்வகை கல்வெட்டுகளும் இக்காலத்தில் சிகிரியா குன்றின் கண்ணாடி போன்ற சுவர்களில் எழுதப்பட்டன. சோழர்களின் ஆதிக்கம் இலங்கையில் பரவிய காலத்தில் 985 1070 தமிழ் கல்வெட்டுகள் பலவும் வெளியாயின. இக்கால இடைவெளியின் பின் மீண்டும் சிங்கள மொழி கல்வெட்டுக்கள் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் வெளிவந்தது. இவை 1ஆம் விஜயவாகு காலம் முதல் கோட்டை ராஜ்யத்தின் இறுதி வரையான காலத்திற்குரியனவாகும். கண்டி பகுதியில் 18ஆம் நூற்றாண்டு வரை கல்வெட்டுக்கள் வெளிவந்த வண்ணம் இருந்தது. குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையான தமிழ் சாசனங்களும் இக்காலத்தில் வெளியாகின. 12ஆம் நூற்றாண்டில் பிரசாஸ்திகள் என்ற வகை கல்வெட்டுக்கள் பெருவழக்காக இருந்தது. குறிப்பாக நிசங்கமல்லன் காலத்தில் பிரசாஸ்திகள் பல வெளியாகின. 1ஆம் விஜயபாகு காலத்தில் செப்பு பட்டயங்கள் பல வெளியிடப்பட்டது. விஜயபாகு காலத்தைய பனாகடுவ செப்பேடுகளும் நிசங்கமல்லனது அல்லை செப்பேடுகளும் இவற்றுக்கு உதாரணங்களாகும். கல்வெட்டுகளின் மொழி என்ற வகையில் கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு தொடக்கம் முதலான முற்பட்ட சாசனங்களில் சிங்களம் பெரும்பான்மையான கல்வெட்டுகளின் மொழியாக உள்ளது. மிக பழைய இலங்கை தமிழ் கல்வெட்டுகள் கிறிஸ்துவுக்கு பின் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை ஆகும். சோழர் காலத்தில் தமிழ் கல்வெட்டுக்கள் பல பொறிக்கப்பட்டன. புலனறுவை கோட்டை காலங்களின் முக்கியமான அரசர்கள் சிலர் தமிழ் கல்வெட்டுகளை வெளியிட்டனர். இன்று வரை யாழ்ப்பாண அரசர்கள் நது என்று சொல்லக்கூடியதாக ஒரே ஒரு கல்வெட்டே கிடைத்துள்ளது. அக்கல்வெட்டும் கூட யாழ்ப்பாணத்தில் இருந்து தூரத்தில் உள்ள கொட்டகம் என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மகாயான பௌத்தத்தோடு தொடர்புடைய சில சமஸ்கிருத கல்வெட்டுகளும் கிடைத்துள்ளது. தமிழ், சீனம், பாரசீகம் ஆகிய 3 மொழிகளில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு ஒன்று காலியில் கண்டெடுக்கப்பட்டது. இது தனித்துவம் மிக்கதோர் கல்வெட்டு என்பது குறிப்பிடப்பட வேண்டியது. போர்த்துகேயர்களும் டச்சுக்காரர்களும் கட்டிய கட்டடங்களில் பொறிக்கப்பட்டனமான கல்வெட்டுக்கள் சிலவும் உள்ளன. மேற்குறித்த வகை கல்வெட்டுகள் யாவும் இலங்கையின் அரசியல், சமூகம், சமயம், பண்பாடு, பொருளாதார நிலை போன்ற விடயங்கள் குறித்து விளக்குவனவாக உள்ளன. இந்திய வரலாற்றை பொறுத்தவரை பண்டை காலம், மத்திய காலம் ஆகிய இரு காலத்து வரலாறுகளை அறிந்து கொள்வதற்கு கல்வெட்டுக்கள் முதன்மையான ஆதாரங்களாக உள்ளது. இலங்கையில் பாலி வரலாற்று நூல்கள் வரலாற்று மூலங்களாக இருப்பதால் கல்வெட்டுக்கள் 2ஆம் நிலையான துணை சான்றுகளாகவே உள்ளது எனலாம். பாலி இலக்கியங்களில் இருந்து இலங்கையின் சமய நிறுவனங்கள் பற்றியும் பொருளாதார நிலை பற்றியும் பெற்ற தகவல்களை
உறுதிப்படுத்தும் துணை சான்றுகளாக இலங்கை கல்வெட்டுகள் அமைந்தன. அத்தோடு இக்கல்வெட்டுகள் ஆராய்வதன் மூலம் இலங்கையின் தேசிய மொழிகளான சிங்களம், தமிழ் ஆகிய மொழிகளின் வளர்ச்சியையும் அம்மொழிகளின் வரி வடிவங்களின் வளர்ச்சிகளையும் அறிந்து கொள்ளவும் முடிகிறது. இந்த உரைப்பகுதி தொடர்பாக நான் அதிகம் விவரிக்க இல்லை, விளங்கப்படுத்த இல்லை. ஏனென்றால் நீங்கள் இதை வாசித்து கேள்வியெல்லாம் செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று சொல்லி இதுல பெரிய அளவுக்கு சமரி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. கேள்விகளோட பொருத்தி நாங்கள் பார்ப்போம். முதலாவது விடயம், இலங்கையின் வரலாற்று சான்றுகளாக பாளி இலக்கிய வரலாற்று நூல்களும் கல்வெட்டுகளும் அமைந்துள்ளன. இல்லை. இல்லை. ஆம் சார். சரி, இல்லை என்று சொன்னீங்க தானே, ஏன் இல்லை என்று சொல்றீங்க சார்? அது இலக்கிய வரலாற்று நூல்கள் அந்த அடிப்படையில இல்லை தானே சார்? திருப்பி சொல்லுங்க. இலக்கிய வரலாற்று, இலக்கிய பாளி இலக்கிய வரலாற்று நூல்கள் அந்த அடிப்படையில இல்லை தானே சார்? பாளி வரலாற்று நூல்கள் என்ற அடிப்படையில சொல்லப்படும். இப்ப இங்க சொல்லி இருக்குது, இலங்கையின் வரலாற்று சான்றுகளாக பாளி இலக்கிய வரலாற்று நூல்கள் அப்படின்னா பாளி மொழியில் அமைந்த இலக்கிய நூல்களும் வரலாற்று நூல்களும் கல்வெட்டுகளும் அமைந்துள்ளன. என்ன மேல அங்க இந்த விடயம் இருக்குதா? ஆம் சார். இருக்குதானே சார், அடுத்த லைன்லயும் இருக்குதானே சார்? பாளி பிரதான இது முதலாவது இதாக சார், இதாயம் பிரதான இதாக கல்வெட்டு எடுக்கணும். இரண்டாவது செகண்டரி துணை நூல்களாக இந்த பாலி இலக்கிய வரலாற்று நூல்கள் எடுக்கணும். பார்ப்போம். இலங்கையில் பாலி வரலாற்று நூல்கள் வரலாற்று மூலங்களாக இருப்பதால் கல்வெட்டுக்கள் இரண்டாம் நிலையான துணை சான்றுகளாகவே உள்ளன. இங்க பாலி வரலாற்று நூல்களும் கல்வெட்டுகளும் வரலாற்று சான்றுகள் என்பது சரிதானே. பாலி இலக்கியங்களில் இருந்து இலங்கையின் சமய நிறுவனங்கள் பற்றியும் பொருளாதார நிலை பற்றியும் பெற்ற தகவல்களை உறுதிப்படுத்தும் துணை சான்றுகளாக இலங்கை கல்வெட்டுகள் அமைந்துள்ளன. இந்த இடத்துல மேல பாலி வரலாற்று நூல்கள் என்று சொல்லுகிறார். மேல பாலி வரலாற்று நூல்கள் என்று சொல்லுகிறார். அடுத்த இடத்துல பாருங்கோ, பாலி இலக்கியங்கள் என்று சொல்லியிருக்கிறார். சரிதானே. அப்ப பாலி வரலாற்று நூல்கள், பாலி இலக்கியங்கள், அதை விட இரண்டாம் நிலை துணை சான்றுகளாக என்ன இருக்குது? இருக்கு. அப்ப கூற்று என்ன? இலங்கையின் வரலாற்று சான்றுகளாக பாலி இலக்கிய வரலாற்று நூல்களும் கல்வெட்டுகளும் அமைந்துள்ளன. இந்த கூற்று சரியா தவறா? அதுல இந்த இலக்கியங்கிற வார்த்தை இருக்க இல்லை என்பதுதான் அதுல ஒரு குறைபாடாக இருந்தது. ஆனால் இரண்டாவது இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, பாலி இலக்கியங்கள்ல சொல்லப்படுற விஷயத்த கல்வெட்டுக்களை துணை சான்றுகளாக கொண்டு உறுதிப்படுத்துகிறோம் என்று சொல்லபடியாலே அப்ப பாலி இலக்கிய நூல்களும் வரலாற்று சான்றுகள்லாம் சரிதானே. பாலி வரலாற்று நூல்கள், பாலி இலக்கிய நூல்கள், கல்வெட்டுக்கள் எல்லாமே வரலாற்று சான்றுகளாக இருக்கு. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடியது மூன்று விடயங்கள்: பாலி மொழியில் அமைந்த வரலாற்று நூல்கள், பாலி மொழியில் அமைந்த இலக்கிய நூல்கள், பாலி கல்வெட்டுக்கள். அது பாலி மொழியில் பொதுவாக கல்வெட்டுக்கள். ஆகவே ஆம் என்பது சரியான விட. நாங்கள் வெட்ட வேண்டியது எங்க வெட்டணும்? இல்லை என்பதை வெட்டவும். சரி. சோழர்கள் மற்றும் புலனறுவை கோட்டை கால அரசர்களால் தமிழ் கல்வெட்டுக்கள் பொறிக்கப்பட்டன எனினும் யாழ்ப்பாண அரசர்களினால் இத்துறை சார்ந்து ஆர்வம் காட்டப்பட்டதாக சொல்லக்கூடியதாக இல்லை. இல்லை. இது எனக்கு இதுல கீறி விளையாடக்கூடாது, அடிச்சு விளையாடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இதுதானே, கொஞ்சம் கவனம் எடுங்கோ. சரி, அப்ப நாங்கள் இங்க கேள்விக்கு வரும்.
சோழர்கள் மற்றும் புலனறுவை காலத்தில் என்ன சோழர்கள் மற்றும் புலனறுவை கோட்டை கால அரசர்களால் தமிழ் கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டன எனினும் யாழ்ப்பாண அரசர்களினால் இத்துறை சார்ந்து ஆர்வம் காட்டப்பட்டதாக சொல்லக்கூடியதாக இல்லை. என்ன சொல்றோம்? தான் சார் வரும். இல்லை வரும் சார் ஆம வெட்டுவார். ஏன்னா அந்த ஒரு நூல் எடுக்கப்பட்டிருக்கு சார், இப்ப கண்டுபிடிக்கப்பட வேண்டிய சார். ஆனா இதுல இந்த கூற்று நாங்கள் உடன்படையலாம். இந்த கூற்றோட உடன்படை சொல்லக்கூடியதாக இல்லைன்னு தானே சார் சொல்றாங்க. அதால நாங்க எடுக்கல. அதில் ஒரு கல்வெட்டு தானே நாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல இருந்து நாங்க சொல்லக்கூடியதாக இல்லைன்னு தானே சொல்றாங்க. இல்ல ஆர்வம் கண்டுபிடிக்கப்படாம இருக்கலாம் தானே, ஊட்டப்படாம இருக்கலாம் தானே. ஆர்வம் இல்லைன்னு சொல்லலாம். அது தயவு செய்து பல தமிழ் கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனா யாழ்ப்பாணத்துல மட்டும் ஒரே ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டீங்கன்னு சொன்னா அதுல ஆர்வம் இல்லை தானே. பல வேறு பிரதேசங்கள்ல தமிழ் கல்வெட்டு பல கண்டுபிடிக்கப்பட்டு யாழ்ப்பாணத்துல மட்டும் இல்லை. நடந்திருக்கலாம் தானே. விடைய கவனிப்பும் பிள்ளைகள் இதுல சொல்லப்பட்டிருக்கின்றால் சோழர்கள் மற்றும் புலனறுவை காலம் கோட்டை காலத்துல அரசர்கள் தமிழ் கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டன. அது சொல்லப்பட்டு இருக்குது. நாங்கள் அந்த முடிவுக்கு வரலாம். சொல்லப்பட்டிருக்கின்றேன். ஏன் சொல்லப்பட்டு இருக்குன்னு சொல்லி முடிவுக்கு வரலாம். அதாவது பந்தியில தெளிவா சொல்றாங்க. அது கண்டெடுக்கப்பட்டிருக்கு சார். இது கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற யாழ்ப்பாணத்து கல்வெட்டு யாழ்ப்பாண அரசர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு கல்வெட்டு தான் கண்டெடுத்திருக்கு. அதுவும் யாழ்ப்பாணத்தில இருந்து தூரத்தில் என்று சொல்லப்படுற இந்த உரைப்பகுதியில இருக்கிற கருத்தின் அடிப்படையில யாழ்ப்பாண அரசர்களால அதிகம் ஆர்வம் காட்டப்பட இல்லை என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சரிதானே. கல்வெட்டுகள் இதுல என்னென்னா சோழர்கள் புலனறுவை கோட்டை கால அரசர்களுடைய பல கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. சில வேளையில இங்க அகழ்வாராய்ச்சிகள் நடக்காம இருக்கலாம். அது வேறு. நான் சொல்றேன் இந்த உரைப்பகுதியில இடம்பெற்றிருக்கிற கருத்தின் அடிப்படையில யாழ்ப்பாண அரசர்களுடைய கல்வெட்டு ஒன்றுதான் கண்டெடுக்கணும் என்றால் அவர்களாலே ஆர்வம் காட்டப்படவில்லை என்று சொல்லியும் சொல்லல. அவர் காட்டப்பட்டதாக சொல்லக்கூடியதாக இல்லை. இப்ப இருக்கிற நிலைமையில சொல்லக்கூடியதாக இல்லை. அவ்வளவு சரிதானே. இப்ப இருக்கிற நிலைமையில நிச்சயிக்க முடியாது. அது வேற. அதுக்கு இப்படி அந்த கேள்வி அதை வேற விதமாக கட்டமைக்க வேணும். இங்க எங்களுக்கு தகவல் இப்ப அவர்கள் ஆர்வம் காட்டினார்கள் என்று இந்த தகவல்களை வச்சுக்கொண்டு நாங்கள் சொல்லக்கூடியதாக இல்லை என்பது சரியானது. ஆம் என்கிறது சரியான விட. சரியா? அடுத்தது கற்தூண்களிலும் கற்பலகைகளிலும் வெட்டப்பட்டவை உட்பட குறைந்தது 3 வகை. கொஞ்சம் 4வது வாசிக்கிறீங்க சார். 3 பார்க்க. ஓகே ஓகே சரி. கல்வெட்டுக்கள் இலங்கையின் அரசியல், சமூகம், சமயம், பண்பாடு, பொருளாதார நிலை போன்ற விடயங்கள் குறித்து அறிந்து கொள்வதற்கு முதன்மையான ஆதாரங்களாக உள்ளன. அதுல முதன்மை ஆதாரங்களாக கல்வெட்டுகளை சொல்ல முடியாது என்று தெளிவா சொல்லி இருக்கிறார். ஏன்? பாலி நூல்கள் அந்த விஷயங்களை தான் நாங்க முன்னுரிமைப்படுத்துறாங்க. வரலாற்று நூல்களை இந்தியாவில தான் அது முதன்மையான ஆதாரங்களாக இருக்குதுன்னு சொல்லி இருக்காங்க. இலங்கையில அவை 2ஆம் நிலை துணை சான்றுகளாகவே உள்ளன என்று சொல்லப்பட்டிருக்கிறதால அப்ப 3வது விட தெளிவாக நாங்கள் இல்லை என்ற முடிவுக்கு போக வேண்டும். சரிதானே. அடுத்தது 4வது கற்தூண்களிலும் கற்பலகைகளிலும் வெட்டப்பட்டவை உட்பட குறைந்தது 3 வகையில் அமைந்த கல்வெட்டுக்கள் 9ஆம் 10ஆம் நூற்றாண்டுகளில் காணப்பட்டதாக உரையாசிரியர் குறிப்பிடுகிறார். இல்லை. 9ஆம் 10ஆம் நூற்றாண்டுகளில் சொல்லுங்க. விட இல்லை என்பதா? விட இல்லை. அதுல ஒரு இதைத்தானே சொல்றாங்க. 9ஆம் 10ஆம் நூற்றாண்டுகளில்
9ஆம் 10ஆம் நூற்றாண்டுகளில் பிராமி கல்வெட்டுகள் பிரசாஸ்திகள் அந்த விஷயத்தை தான் சொல்றேன். சரிதானே. பிராமி கல்வெட்டுகள் தான் இருக்கு. 9ஆம் 10ஆம் நூற்றாண்டுகளில் பிராமி கல்வெட்டுகள் பல தோன்றலாயின. அக்காலம் கல்வெட்டுகள் பெரும்பான்மை கற்தூண்களிலும் கற்பலகைகளிலும் வெட்டப்பட்டனவாக இருந்தன. இவற்றுள் சில பிரசாஸ்திகள் என்ற வகையினவாகும். கற்தூண்கள் கற்பலகைகளில் வெட்டப்பட்டவற்றில ஒரு வகையாக பிரசாஸ்திகள் என்றவை அதுக்குள்ளே அடங்கி இருந்திருக்கு. பிரசாஸ்திகள் என்ற வடிவம் இக்காலத்தில் சிங்கள மொழியில் வழக்கில் வந்திருந்தது. கிராப்டி அதாவது கிறுக்கல்கள் என்ற வகை பொறிப்புக்கள் தனித்துவமான ஒரு வகையின. இவ்வகை கல்வெட்டுகளும் இக்காலத்தில் சிகிரியா கொம்பின் கண்ணாடி போன்ற சுவர்களில் எழுதப்பட்டன. சோழர்களின் ஆதிக்கம் இலங்கையில் பரவிய காலத்தில் 985 1070 தமிழ் கல்வெட்டுகள் பெறவும் வெளியாகின. இக்கால இடைவெளியின் பின் மீண்டும் சிங்கள மொழி கல்வெட்டுகள் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் வெளிவந்தன. இவை முதலாம் விஜயபாகு காலம் முதல் கோட்டை ராஜ்யத்தின் இறுதி வரையான காலத்துக்குரியனவாகும். அதுக்கு பிறகு இந்த இடைவெளிக்கு பிறகு அங்கால சொல்றாங்க. 9ஆம் 10ஆம் நூற்றாண்டுகள்ல எவ்வகையான கல்வெட்டுகள் வெளியிடப்பட்டிருக்குது? பிரசாஸ்தி என்னும் பேரும் சார், அந்த கிராப்டி என்னும் பேரும். அடுத்தது 9ஆம் 10ஆம் நூற்றாண்டுக்குள்ள உங்களை சோழர் காலம் என்றா தமிழ் கல்வெட்டும் வரும் சார். தமிழ் கல்வெட்டும் வராது. ரெண்டு வகையும் அதோடு தமிழ் கிராப்டி பிரசாஸ்தி என்கிற ரெண்டு வகையானவை கற்தூண்கள் கற்பலகைகள்ல வெட்டப்பட்ட ரெண்டு வகையான கல்வெட்டுகள் இருக்குது. அது பிராமியில இருக்கிற ரெண்டு வகை கல்வெட்டு. அதை விட சோழர்களுடைய காலத்துல, அது 985 இருந்து 1070 காலப்பகுதியில தமிழ் கல்வெட்டுகளும் வெளியாகி இருக்கு. கேள்வி என்ன? குறைந்தது 3 வகை. 3 வகை ரெண்டு தானே சொல்லப்படுது? இல்லை, 3 டைப்ஸ் தானே சொல்லிட்டு இருக்குது. ரெண்டு வகை என்னென்ன? தமிழ் மொழியில அந்த கல்வெட்டுகள் கிராப்டி வந்து வித்தியாசம் உண்டு சொல்லிட்டு அதுல இருந்து. இல்லையா, பிராமி என்கிறது என்னன்னு மேல உங்களுக்கு விளங்கினதா? முதலாவது பந்தியில பிராமி என்கிறது என்ன? தானம் கொடை சம்பந்தமான பிராமி என்றது ஒரு வரி வடிவம். பிராமி என்கிறது ஒரு வரி வடிவம். இப்ப என்ன தேவநாகரிகம் அப்படி என்று சொல்லி வெவ்வேறு இப்ப மேல கீறது இருக்குதானே, ஹிந்தி சமஸ்கிருதம், அதெல்லாம் ஒரு வரி வடிவம். அதுபோல இந்த பிராமி என்கிறது ஒரு வரி வடிவம், அது மொழி அல்ல. பிராமி என்கிறது ஒரு வரி வடிவத்துல அமைந்திருக்கு. அந்த ஒரு எழுத்து வடிவம். அந்த வடிவத்துல 2 வகையான கல்வெட்டுகள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று பிரசாஸ்திகள் என்கிற வகை, 2வது கிராப்டி. அதை விட வேறையும் இருக்கலாம். ஏனென்றால் கற்தூண்களிலும் கற்பலகைகளிலும் வெட்டப்பட்ட கல்வெட்டுகளில் சில பிரசாஸ்திகளாக இருக்குது. ஆகவே பிரசாஸ்தி என்பதை விட, அது என்னன்னு உங்களுக்கு தெரியாது, பிரசாஸ்தி என்பதை விட அங்கு வேறு வகைகளும் இருக்கலாம். முதலாவது இந்த விடயத்தை நாங்கள் பார்த்துக்கொள்ள வேணும். பிராமி என்கிற வரி வடிவத்தில அங்கு கல்வெட்டுகள் வெட்டப்பட்டிருக்கு. ஆனால் அது வகை அல்ல. பிராமி என்பது வகை அல்ல, அது அங்க பயன்படுத்தப்பட்ட வரி வடிவம். அதுல வகை சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று பிரசாஸ்திகள், 2வது கிராப்டி. அதனால் இதை விட வேறு வடிவங்கள் இருக்கலாம் என்பதை உய்த்துணர முடியுது. என்ற சொல்லப்பட்டிருக்கு. கற்தூண்களிலும் கற்பலகைகளிலும் வெட்டப்பட்டிருந்தன. அவற்றுள் சில பிரசாஸ்திகள் என்ற வகையை சார்ந்தவை. சரிதானே? கற்தூண்களிலும் கற்பலகைகளிலும் வெட்டப்பட்டனவாக இருந்தன. இவற்றுள் பிரசாஸ்திகள் என்ற வகையினவாகும். இவற்றுள் சில பிரசாஸ்திகள் என்ற வகையினவாகும். அப்ப பிரசாஸ்தி என்பது இங்கு ஒரு வகை, பிராமி என்பது வகை இல்லை. சரிதானே? பிரசாஸ்தி என்பது ஒரு வகை. பிரசாஸ்திகள் என்ற வடிவம் இக்காலத்தில் சிங்கள மொழியில் வழக்கில் இருந்தது. அடுத்தது வகை சொல்லி இருக்காங்க பாருங்க. கிராப்டி என்ற வகை. வகை என்கிற வார்த்தை வருகிறது பாருங்க. கிராப்டி என்ற வகை பொறிப்புகள் தனித்துவமான ஒரு வகையின. இவ்வகை கல்வெட்டுகளும் இக்காலத்தில் சிகிரியா கொம்பின் கண்ணாடி போன்ற சுவர்களில் எழுதப்பட்டன.
அப்ப இந்த காலத்தில் எழுதப்பட்டது 2 வகை இங்க சொல்லப்பட்டது. எங்க பிராமி வரி வடிவத்தில் பிராமி கல்வெட்டுக்களில் 2 வகை இங்க சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று பிரசாஸ்திகள் என்ற வகையினவாகும், இரண்டாவது கிராப்டி என்ற வகை பொறிப்புகள் தனித்துவமான ஒரு வகையின என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை விட வேறு வகைகளும் அந்த பிராமி கல்வெட்டுகளுக்குள்ள இருக்கலாம். அந்த வகைகளை பற்றி எங்களுக்கு சொல்ல இல்லை. அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்க, சோழர்களின் ஆதிக்கம் இலங்கையில் பரவிய காலத்துல தமிழ் கல்வெட்டுகள் பலவும் வெளியாகும். விளங்குதா இங்க சொல்றது? ஆக குறைந்தது 3 வகையான கல்வெட்டுகள் இங்கே இருக்கிறது. அதை விட கூட இருக்கலாம், ஆனால் அங்க வேறு வகைகள் எங்களுக்கு குறித்து காட்டப்படவில்லை. ஆனால் கத்தூன்களிலும் கற்பலகைகளிலும் எழுதப்பட்டவற்றில பிரசாஸ்திகள் என்கிற ஒரு வகை உள்ளடங்கி இருந்திருக்குது. அதே போல சுவர் பொறிப்புகளுக்குள்ள கிறுக்கல்கள் என்கிற வகை இருந்திருக்கு. இதை விட தமிழ் கல்வெட்டுகள் இருந்திருக்கிறது. புரிஞ்சுதா கேள்வி? சரி, தமிழ் கல்வெட்டுன்னு சொல்லக்குள்ள அது ஆண்டு பாருங்க 985 1070 970 நூற்றாண்டு. கேள்வியில 9ஆம் 10ஆம் நூற்றாண்டு தான். 970 எத்தனையாம் நூற்றாண்டு? 985 எத்தனையாம் நூற்றாண்டு? 10ஆம் நூற்றாண்டு. கேள்வி 10ஆம் நூற்றாண்டு. கேள்வி என்ன? 9 கேள்வி 9 10 தானே. சோ அப்ப 10க்குள்ள அடங்குது தானே அது. கேள்வி வாசிங்க, எனக்கு தெரியல. கத்தூன்களிலும் கற்பலைகளிலும் வெட்டப்பட்டவை உட்பட குறைந்தது 3 வகையில் அமைந்த கல்வெட்டுக்கள் 9ஆம் 10ஆம் நூற்றாண்டுகளில் காணப்பட்டதாக உரையாசிரியர் குறிப்பிடுகிறார். குறைந்தது 3 வகையான கல்வெட்டுக்கள் 9ஆம் 10ஆம் நூற்றாண்டுகளில் காணப்பட்டது என்று உரையாசிரியர் சொல்லுகிறார். இல்லை என்று சொன்னால் என்ன விடயமாக இருக்கணுமங்க? 3 வகை தேடினாலும் கிடைக்கக்கூடாது. எப்படி தேடினாலும் அங்க 3 வகை கிடைக்கக்கூடாது. நீங்க தேடினா 3 வகை கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்குது. சார் இப்ப பிராமி கல்வெட்டை தான் 2 வகையா பிரிக்கிறோம் சார். தமிழ் கல்வெட்டுக்கள் சார், அதுல அது சொல்லிக்கிடாக்க அதுவும் இப்ப பல வழியா இருக்குன்னு சொல்லப்படுது ஒழிய, ஆனா அதுல எங்களுக்கு அந்த வகைப்பாடு சொல்லியிருக்க சார் 2 தானே சார் தெளிவா சொல்லியிருக்கேன். 2 வகை இந்த இதுல பிராமி 2 வகையை தானே சொல்லியிருக்கிறோம் சார். பிராமி இல்ல, பிராமியில கூட கத்தூன்களிலையும் கற்பலகைகளிலும் வெட்டப்பட்டவற்றுக்குள்ள ஒரு வகை இப்படியான ஒரு வகை இருக்குது என்று சொல்றோம். பிறகு இந்த காலத்துல சுவர் பொறிப்புகள் இதுல சார் கேள்வி என்னண்டா சார், அந்த கத்தூன்கள் கற்பலகையில் வெட்டப்பட்டவை உட்பட குறைந்தது 3 வகையான கல்வெட்டுக்கள் கவனிங்க. 9ஆம் 10ஆம் நூற்றாண்டுகளில் 9ஆம் 10ஆம் நூற்றாண்டுகளில் கத்தூன்களிலும் கற்பலகைகளிலும் வெட்டப்பட்டவை உட்பட, அதையும் சேர்த்து கத்தூன்கள் கற்பலகைகளில் வெட்டப்பட்டவை உட்பட குறைந்தது 3 வகை அங்க இருக்குது என்றால் எண்ணி பார்த்தால் ஆக குறைஞ்சது உங்களுக்கு 3 வகை அங்க இருந்தது என்று ஒரு ஆசிரியர் கருதுகிறாரா என்றுதான் கேட்கிறாங்க. இப்ப 3 வகை இருந்ததுன்னா ஒரு விஷயத்த கவனிங்க, அதுக்குள்ள மறைபொருளாக இருக்கிற விஷயத்த கொஞ்சம் விளங்கப்படுத்துறவங்கள்ட்ட இருக்கிற இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துற நோக்கத்துக்காக. சரி, இப்ப முதலாவது சொல்லுகிறார், கத்தூன்களிலும் கற்பலகைகளிலும் வெட்டப்பட்டவற்றுள் எங்க இருக்குது? 9ஆம் 10ஆம் நூற்றாண்டுகளில் பிராமி கல்வெட்டுக்கள் பல தோன்றலாகின. அக்காலம் கல்வெட்டுக்கள் பெரும்பான்மை, அந்த காலப்பகுதியில கல்வெட்டுக்கள், கவனிங்க பிள்ளைகள் சத்தம் போடுவோம், கல்வெட்டுக்கள் பெரும்பான்மை கத்தூன்களிலும் கற்பலகைகளிலும் வெட்டப்பட்டனவாக இருந்தன. இதனுடைய கருத்து என்ன? எல்லா கல்வெட்டுகளும் கத்தூன்களிலும் கற்பலகைகளிலும் வெட்டப்பட்டனவோ? இல்ல, வேறையாவும் வெட்டி கிடக்கு, இதுலயும் பெரும்பான்மை தான் வெட்டிருக்காங்க. சிலது வேற இதுலயும் வெட்டிருக்கலாம், வேறையும் இருந்திருக்கலாம், அது எங்களுக்கு என்னன்னு தெரியாது. அதுக்கு பிறகு பாருங்க, கத்தூன்களில் கற்பலகைகளில் வெட்டப்பட்டவற்றுள், இவற்றுள் என்று சொல்லப்பட்டிருக்கு, இவற்றுள் சில பிரசாஸ்திகள் என்ற வகையினவாகும். அப்ப பிரசாஸ்தி என்பது தவிர வேறு வகையானவை கத்தூன்களிலும் கற்பலகைகளிலும் வெட்டப்பட்டவற்றுக்குள்ள இருக்குதா இல்லையா? இருக்குது. வேறு ஏதோ வகை இருக்குது. கத்தூன் கற்பலகைகளிலும் வெட்டப்பட்டவற்றுள் சில பிரசாஸ்திகள் என்ற வகையினவாகும். அப்ப அந்த சில தவிர்ந்த ஏனையவை, பிரசாஸ்திகள் தவிர்ந்த ஏனையவை
வேறதாகவும் இருக்கலாம். அது சொல்ல தெரியாது நமக்கு. அதுக்குள்ள வேற ஏதோ வகை ஒன்று இருக்குது. என்ன வகைன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் பிரசாஸ்தி என்பதை தவிர வேறு வகை கல்வெட்டுக்கள் கற்தூண்களிலும் கற்பலகைகளிலும் வெட்டப்பட்டவற்றுள் இருந்தது. ஆமாவா இல்லையா? ஆம். என்ன பிள்ளைகள் விளங்குதா சொல்றது? கற்தூண்களிலும் கற்பலகைகளிலும் வெட்டப்பட்டவற்றுள்ள ஒரு வகைதான் பிரசாஸ்திகள். அவற்றுள் சில பிரசாஸ்திகள். அப்ப அந்த சில தவிர ஏனையவை பிரசாஸ்திகள் என்ற வகையை சாராங்க. பிரசாஸ்திகள் என்ற வகையை சாராத வேறு வகையானவை இருந்திருக்கு அதுக்குள்ள. சரியா? அதுக்கு பிறகு பாருங்க, பிரசாஸ்திகள் என்ற வடிவம் இக்காலத்தில் சிங்கள மொழியில் வழக்கில் இருந்தது. அது முடிஞ்சு. அடுத்தது கிராப்டி என்ற வகை பொறிப்புகள் தனித்துவமான ஒரு வகையினர். இந்த கிராப்டி என்றது இன்னொரு வகைய. இவ்வகை கல்வெட்டுகளும் இக்காலத்தில் சிகிரியா குன்றின் கண்ணாடி போன்ற சுவர்களில் எழுதப்பட்டன. இது கற்பலகைகள் கற்தூண்கள் எழுதப்பட்டதல்ல, இது சுவர்களில் எழுதப்பட்டிருக்குது. இது இன்னொரு வகை. சரியா? அதுக்கு பிறகு சோழர் கால கல்வெட்டுக்களை சொல்லி கொண்டு போறார். சோழர் கால கல்வெட்டுக்களை எடுக்காவிட்டால் கூட, கணக்கில் எடுக்காவிட்டால் கூட, இங்க ஒரு ஆக குறைஞ்சது எத்தனை வகை இருந்திருக்கணும் என்று நாங்கள் ஊகிக்கக்கூடியதா இருக்கு. தவிர வேறையும் இருந்திருக்கு சார். கிராப்டியும் பிரசாஸ்திரத்தை தவிர வேற இருக்கு. ஏன்னா இதுக்கும் சிலன்னு சொல்லியிருக்கு, அதுக்கும் சிலன்னு சொல்லி இருக்கிறபடியா இந்த பிராமி கவனிங்க, கற்பலகைகளிலும் கற்தூண்களிலும் வெட்டப்பட்டவற்றுள் சில பிரசாஸ்திகள் என்பதனால பிரசாஸ்திகள் என்கிற வகை அல்லாத வேறு கல்வெட்டுகளும் அங்க வேறு வகைகளும் அங்க இருந்திருக்கு. என்ற சிலதான அப்ப அதுக்குள்ளேயே ஆக குறைஞ்சது 2 வகை வந்துட்டு. அதுக்கு பிறகு கிராப்டி என்கிற ஒரு வகை வந்துட்டு. ஆகவே நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம், ஆக குறைந்தது 3 வகை இருக்குது. புரியுதா இல்லையா? சரியா? ஆக குறைஞ்சது 3 வகை என்ற முடிவுக்கு வாரதுக்கு காரணம் என்னென்னா, இவற்றுள் சில பிரசாஸ்திகள் என்று சொல்லுவதனால் இந்த சில தவிர்ந்த ஏனையவை பிரசாஸ்தி என்ற வகையை விட வேறுபட்ட வகையில இருந்திருக்குது. அது தவிர கிராப்டி என்கிறதும் இருந்திருக்கு. ஆகவே குறைந்தது அங்கு 3 வகை இருந்திருக்கு. அதை விட கூட இருக்கலாம். கற்தூண்கள் கற்பலகைகளில் வெட்டப்பட்டவற்றுள்ள சில 3-4 வகைகளும் இருந்திருக்கலாம். அதில் ஒரு வகை பிரசாஸ்தி, அவ்வளவுதான். இன்னும் ஏதோ ஒரு வகை அங்க இருந்திருக்குது, அதை விட கிறுக்கல்கள் இருந்திருக்குது. இந்த அடிப்படையில தான் நாங்கள் ஆக குறைந்தது 3 வகை என்கிறதே ஆம் என்கிற விடைக்கு சரி போறோம். அடுத்த வெளி போட்டா இலங்கையின் முற்கால கல்வெட்டுக்கள் தானம் அல்லது கொடை வழங்கும் செய்தியை வெளிப்படுத்துவனவாக பிராமி வரி வடிவம் மற்றும் பிராகிருதம் ஆகிய 2 மொழிகளில் குறிக்கப்பட்டது. இது இல்லை. இல்லை 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 பிராமி வடிவம் இல்லை. பிராமி என்கிறது வரி வடிவம், பிராகிருதம் மொழி. இங்க பிராமியும் ஒரு மொழி பிராகிருதமும் ஒரு மொழி என்று சொல்லி புரிஞ்சு கொண்டால் குழப்பம் வரும். அங்க அப்படி சொல்லப்பட இல்லை. பிராமி என்கிறது வரி வடிவம், பிராகிருதம் என்பது முற்பட்ட சிங்களம் என்கிற ஒரு மொழி வடிவம், புரோட்டோ சிங்கள மொழி வடிவம். சரிதானே? ஆகவே 2 மொழிகள் என்பது தவறான விட, இல்லை என்பது சரி, ஆம் என்பதை விட்ட வேண்டும். 6வது, இலங்கையின் கல்வெட்டுக்களை ஆராய்வதன் மூலம் சமய நிறுவனங்கள், பொருளாதார நிலை மற்றும் சிங்களம் தமிழ் ஆகிய மொழிகளின் வரி வடிவங்களின் வளர்ச்சி பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படித்தான் கடைசியா அதான் சோழர்களின் ஆதிக்கம் பரவியமை காரணமாகவே இலங்கையில் தமிழ் கல்வெட்டுக்கள் வெளியாகின. இல்லை இல்லை இல்லை. ஏன் இல்லை? ஏன் இல்லை? காரணமாகவே என்று சொல்லி சோழர்களின் ஆதிக்கம் பரவியமே காரணமாகத்தான் என்று அழுத்தமா சொல்லி இருக்கிறபடியா. சோழர்களுடைய ஆதிக்கம் பரவிய காலம் 985 1070, அதாவது 10ஆம் 11ஆம் நூற்றாண்டுகள். ஆனால் மொழியை பற்றி சொல்லுகிற போது, சரிதான, இலங்கையின் மொழிகள் என்று சொல்லுகிற போது மிக பழைய இலங்கை தமிழ் கல்வெட்டுகள் கிறிஸ்துவுக்கு பின் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவையாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்கு பின் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவையாகும் என்று சொல்லப்பட்டு இருக்கு. அதே போல கண்டி பகுதியில 18ஆம் நூற்றாண்டு வரை கல்வெட்டுகள் வெளிவந்தன. குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையான தமிழ் சாசனங்களும் இக்காலத்தில் வெளியாகின என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே சோழர்களுடைய ஆதிக்கம் அல்லாமலும்
தமிழ் கல்வெட்டுகள் வந்திருக்குது. சோழர்களுடைய ஆதிக்கம் தவிர வேறு சந்தர்ப்பங்கள்லையும் தமிழ் கல்வெட்டுகள் வெளியாகின. ஆகவே சோழர்களின் ஆதிக்கம் பரவியமை காரணமாகவே என்றால் அது அந்த காரணத்தால மட்டும்தான் தமிழ் கல்வெட்டுகள் வந்தது. இப்ப சோழர்களின் ஆதிக்கம் பரவிய காலத்தில் இலங்கையில் தமிழ் கல்வெட்டுகள் வெளியாகின என்றால் அது சரி. பரவியமை காரணமாகத்தான் இலங்கையில் தமிழ் கல்வெட்டுகள் வெளியாகின என்றால் அது தவறான விடு. இலங்கையில் 18ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு வரை சார் அதுக்கு என்ன ஆன்சர் சாரி சார் அது ஆறாவது இருக்கா சொல்றீங்களா இல்லை என்றுதான். 6ஆவதுக்கு ஆம் என்று விடை அளித்தார்கள், 7ஆவதுக்கு இல்லை என்று விட சொன்னாங்கள். சோழர்களின் ஆதிக்கம் பரவி படியில தானே சார் சாரி கல்வெட்டுல சமய நிறுவனங்கள் என்று குறிப்பிடப்படையில தானே கல்வெட்டுல அந்த ஆறாவதுக்கு இலங்கையின் கல்வெட்டுகள் ஆராய்வதன் மூலம் சமய நிறுவனங்கள், பொருளாதார நிலை மற்றும் சிங்களம் தமிழ் ஆகிய மொழிகளின் வரி வடிவங்கள் பற்றி வடிவங்களின் வளர்ச்சி பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது என்பது அங்க சொல்லப்படையில்லை என்று சொல்றீங்க. அப்படியே சொல்லி கிடக்கு சார், சமய நிறுவனங்கள் பற்றியும் பொருளாதார நிலை பற்றியும் என்று கிடக்கு. இந்த பாருங்க, கடைசியில இந்த 4வது வரியில கிடக்கு. இலங்கையின் அரசியல், சமூகம், சமயம், பண்பாடு, பொருளாதார நிலை போன்ற விடயங்கள் குறித்து விளக்குவனவாக உள்ளன என்று சொல்லி இருக்கு. சரிதானே? அதே போல பாலி இலக்கியங்களில் இருந்து இலங்கையின் சமய நிறுவனங்கள் பற்றியும் பொருளாதார நிலை பற்றியும் பெற்ற தகவல்களை உறுதிப்படுத்தும் சான்றுகளாக இலங்கை கல்வெட்டுகள் அமைந்துள்ளன. சமய நிறுவனங்கள் பற்றியும் பொருளாதார நிலை பற்றியும் பெற்ற தகவல்களை உறுதிப்படுத்தும் சான்றுகளாக கல்வெட்டுகள் அமைந்திருக்கிறது என்றால் அந்த கல்வெட்டுகள் சமய நிறுவனங்கள் பொருளாதார நிலை பற்றிய தகவல்களை தருவதோ தர இல்லையோ? ஓகே சார், சரி சரிதானே? சரி, அப்ப 6ஆவதுக்கு நாங்கள் ஆம் என்று சொல்லிப்படி அளிக்கிறோம். 7ஆவது சோழர்களின் ஆதிக்கம் பரவிய காரணமாகவே இலங்கையில் தமிழ் கல்வெட்டுகள் வெளியாகின என்ற இல்லை என்று விடையளிக்கிறோம். இலங்கையில் 3ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு வரை 3000 வரையிலான எண்ணிக்கையான கல்வெட்டுகள் வெளிவந்ததாக தரவுகள் வெளியாகின. ஆம், இல்லை 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 1500 நரவாசி என்று ஒன்று இருக்கு. இல்லைதான் வருது சார். ஏனென்றா 3ஆம் நூற்றாண்டுக்கு முதல் கிடைச்சிருக்காண்ட ஒரு தரவும் இல்லை சார். அதுல இதுல சொல்லி கிடக்கு இலங்கை அந்த 4வது வரியில மொத்த கல்வெட்டுகளின் சரிபாதி எண்ணிக்கையுடையவை என்று சொல்லி கிடக்கிறபடியா அப்ப கிட்டத்தட்ட 3000 என்று சரிதான். 3000 சரியா? நீங்க அப்படி பார்க்க வந்தீங்கன்னா 2வது பந்தில அந்த போட்டிருக்கு கிறிஸ்துவுக்கு 3ஆம் நூற்றாண்டு தொடக்கம் முதலான சாசனங்களில் இருக்கு. அப்ப 3ஆம் நூற்றாண்டுக்கு முதலும் சாசனம் இருக்குது. அப்ப நீங்க எப்படி ஷோ பண்ணலாம்? இல்ல, 3ஆம் நூற்றாண்டுகள் முதலாம் சாசனங்களில் விளங்க இல்லையா அந்த விளக்கம்? என்னண்டா சார் அந்த 2வது பந்திக்கு வாங்க சார். இல்ல, இதுலயே இப்ப பார்ப்போம். இலங்கையில் கிடைத்த பிராமி கல்வெட்டுகளின் எண்ணிக்கை ஏறக்குறைய 1500. இலங்கையில கிடைத்த பிராமி கல்வெட்டுகளின் எண்ணிக்கை ஏறக்குறைய 1500 ஆகும். இவை இலங்கையில் கிடைத்த மொத்த கல்வெட்டுகளின் சரிபார்ப்பு. இலங்கையில எந்த காலப்பகுதி வரையில கல்வெட்டுகள் கிடைச்சிருக்குது இதுவரைக்கும்? இந்த 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும், 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 13ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 18ஆம் நூற்றாண்டு வரையில இலங்கையில கல்வெட்டுகள் கிடைச்சதை பற்றி இந்த உரைப்பகுதியில இந்த காலப்பகுதியில தான் கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. அதுக்கு முந்தின கல்வெட்டுகள் கிடைக்க இல்லை, அதுக்கு பின்னுக்கு கல்வெட்டுகள் வராது. 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஐரோப்பியர்களுடைய ஆட்சி காலத்துக்குள்ள வர இல்லை. 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கண்டி ராஜ்யம் இயங்கினது என்கிறதால கண்டியிலையும் கல்வெட்டுகள் வந்திருக்கு 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும். இலங்கையில கிடைத்த மொத்த கல்வெட்டுகள் சரிபாதி இந்த எண்ணிக்கை என்று சொல்லப்படுது. ஆகவே இலங்கையில கிடைத்த கல்வெட்டுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? கிட்டத்தட்ட 3000 என்று சொல்லி கிட்டத்தட்ட 3000. கல்வெட்டுகள் கிடைச்ச காலப்பகுதி எவ்வளவு? 3ஆம் நூற்றாண்டு 318 தான் உடைய ஆசிரியர். சரி, ஆகவே நாங்கள் முடிவாம் என்னடா 3000 வரையிலான எண்ணிக்கையிலானு சொல்லி கிடக்கு சார். இப்ப 3000 தான் சொன்னா கூட நாங்க அதை இல்லை என்று போடலாம்.
இல்ல வேற யாரோ ஆம் தான் விட. வேற ஒரு- சார் சார் அதுல இந்த ரெண்டாவது பந்தியில ம். அதுல சொல்லியிருக்கு சார், கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு தொடக்கம் முதலான முற்பட்ட சாசனங்களில் சிங்களம் பெரும்பான்மையான கல்வெட்டுகளின் மொழிகளாக உள்ளது. ஸோ ம். அப்ப 3ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட சாசனங்களில் சிங்கள மொழி இருக்குதுடா சார். இதுல 3ஆம் நூற்றாண்டுல சொல்லியிருக்கு பிராகிருதம் இருக்குதுண்டு. அப்ப அதுக்கு முற்பட்ட காலத்திலேயும் மேபி அதான் அதான் அப்ப அதுக்கு முற்பட்ட காலத்திலேயும் இருக்குது என்ற உள்கருத்து கொண்டு வரலையா சார்? கிறிஸ்துவ மூன்றாம் நூற்றாண்டு தான் நான் மென்ஷன் பண்ணேன் சார். அதுல ஆரம்ப காலம் இப்ப அந்த 3ஆம் நூற்றாண்டுக்கு ஆரம்ப கால சாசனங்கள் பெரும்பாலும் சிங்கள மொழியில் சொல்லுகிறதனுடைய கருத்து என்னென்றால், இப்ப முதலான என்ற வார்த்தையை நாங்கள் சொல்லுகிறது அதுக்கு முன்னுள்ள காலப்பகுதி அல்ல, சரிதானே? இப்ப நாங்கள் என்ன சொல்லுகிறது, தமிழ் மொழி முதலான பல மொழிகள் என்று சொல்லுகிற போது தமிழ் மொழிக்கு முன்னுக்குள்ள மொழி என்ற அர்த்தம் அல்ல, தமிழ் மொழியில் ஆரம்பித்து ஏனைய மொழிகள். அதே போலதான் 3ஆம் நூற்றாண்டு தொடக்கம் முதலான முற்பட்ட சாசனங்களில் நான் முதலான எனக்கு டவுட் இல்லை சார். முதலான முற்பட்ட சாசனங்கள் என்றதை நான் டவுட் பண்றேன் சார். ஆனால் அங்க மேல தெளிவாக அந்த கூற்று அந்த தகவல் எங்கள்கிட்ட இருக்குது. அந்த உரைப்பகுதியில 1500 பிராமி கல்வெட்டுகள் இருக்குது. இது இலங்கையில கிடைத்தது இந்த அரைவாசி என்று சொல்லப்படுவதன் மூலமாக இலங்கையில 3000 கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கின்ற தகவல் எங்கள்கிட்ட உறுதியாக இருக்கு. அன்னளவாக 3000, சரியா 3000 அப்படி என்றும் இல்லை. அவர் என்ன இலங்கையில் கிடைத்தவற்றில் இது அரைவாசி என்று சொல்லி இருக்கிறார், சரிதான். அப்ப இதுக்குள்ள கிடைச்சது இந்த உரைப்பகுதியில கல்வெட்டுகள் கிடைத்த காலப்பகுதி 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் கல்வெட்டுகள் இருந்ததா இல்லையா தெரியாது. ஆனால் இங்க கல்வெட்டுகளினுடைய காலம் என்பது 3ஆம் நூற்றாண்டிலே ஆரம்பிப்பதாகத்தான் இந்த உரைப்பகுதி சொல்லுது. சார் இதுல வெளிவந்ததாக தரவுகள் வெளியாகின சார் கேள்வியில கேட்டிருக்காங்க. ஆனா உண்மையிலே அது கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகளை தானே சார் சொல்லப்படுது. தானே கண்டுபிடிச்ச கல்வெட்டுகள் தானே தரவுகள் வெளியாகின என்றது. அந்த தரவுகள் எப்படி பெறப்பட்டிருக்கும்? கண்டுபிடிச்சு கிடைச்ச தரவு தானே. ஒரே ஆசிரியர் நோக்கமா பார்த்தா உண்மையில என்னட்ட விட இல்லைப்பா அதுக்கு, சரிதானே? இல்ல சாதாரணமாக விளக்கம் மிக நுணுக்கமா பாத்தீங்க என்றால் சில வேளை எந்த கேள்விக்குமே விடைகள் இல்லாம இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க அந்த பண்டிகையில இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு கேள்வியை தந்துதான் உங்கள்கிட்ட விடைய அவர் எதிர்பார்க்க வேண்டும் என்று, அப்படி ஒருபோதும் வராது. இதுக்கு பேர் கிரகித்தல். அப்போ அங்க இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் கிரகிச்சு அதைத்தான் இங்க சொல்றாரு என்று புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு இருந்தா காரணமாக நுணுக்கமா யோசிச்சிங்கன்னா சிரமம் சில நேரம் விடைகளை கண்டுபிடிக்கவே இல்லாம போகும். பாருங்க தொடர்ந்து. சரி, கல்வெட்டுகளின் மொழி என்ற வகையில் கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு தொடக்கம் கிறிஸ்துவுக்கு பின் 8ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதியில் பெரும்பான்மையான கல்வெட்டுக்கள் சாசனங்களில் சிங்களம் காணப்பட்ட போதும் கிறிஸ்துவுக்கு பின் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுக்கள் தமிழ் மொழியை சேர்ந்தவை ஆகும். இல்லை 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 சார். ஏனென்றா தமிழ் மொழி தமிழ் மொழியில 8ஆம் நூற்றாண்டுல நான் விருத்தி அடையுது. அப்படி அங்க தகவல் இல்லை. 8ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் எல்லாம் தமிழ் மொழியை சேர்ந்த வேண்டியில்லை. உண்மையில முதலாவது தமிழ் கல்வெட்டு 8ஆம் நூற்றாண்டுல தான் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கே தவிர 8ஆம் நூற்றாண்டு வரையில் பெரும்பான்மையான கல்வெட்டுகள்ல சிங்களம் காணப்பட்டது. 8ஆம் நூற்றாண்டில் தமிழ் கல்வெட்டு காணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கே தவிர 8ஆம் நூற்றாண்டின் கல்வெட்டுகள் எல்லாம் தமிழ் மொழியை சேர்ந்தவை என்று சொல்லப்பட இல்லை. என்ன அதே போல இன்னும் ஒன்று, அங்க 10ஆம் 11ஆம் நூற்றாண்டுகள் சோழர் காலத்தில் பெருமளவு கல்வெட்டுகள் தமிழில் வந்த என்று சொல்லி இருக்கு. அந்த காலத்துல சிங்களம் வரவே இல்லை என்று கூட சொல்லி. சரி, அந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம். அப்ப இது தவறான ஒரு செய்தி இல்லை என்பதுதான் சரியான விட. இந்திய வரலாற்று மூலங்களாக கல்வெட்டுக்கள் பெறுகின்ற முதன்மையான நிலையினை ஒத்தவையாக இலங்கையில் பாலி வரலாற்று நூல்கள் காணப்படுகின்றன. என்ன இந்தியாவினுடைய வரலாற்று ஆரம்ப காலம் மத்திய காலம் பற்றி அறிவதற்கு அங்க கல்வெட்டுகள் உதவுவது போல இங்க பாலி வரலாற்று நூல்கள் தான் முதன்மை ஆதாரங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே ஆம் என்பது சரியான விடை. கல்வெட்டுகளின் மொழி என்ற வகையில் இலங்கை கல்வெட்டுகளில் பயன்படுத்தப்பட்ட ஆக கூடியது 8 மொழிகள் பற்றி இந்த உரைப்பகுதி குறிப்பிடுகிறது. இல்லையா? கல்வெட்டுகளின் மொழி என்ற அடிப்படையில்
8 மொழிக்கு தமிழ், சீனம், பாரசீனம், சிங்களம், சமஸ்கிருதம், பாலி, கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு தொடக்கம் முதலான முற்பட்ட சாதனங்களில் சிங்களம் பெரும்பான்மையான கல்வெட்டுகளில் மொழியாக உள்ளது. சிங்களம் இருக்குது. மிக பழைய இலங்கை தமிழ் கல்வெட்டுக்கள் கிறிஸ்துவுக்கு பின் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவையாக தமிழும் இருக்கு. சோழர் காலத்தில் தமிழ் கல்வெட்டுக்கள் பல பொறிக்கப்பட்டன. புலனறுவை கோட்டை காலங்களில் முக்கியமான அரசர்கள் சில தமிழ் கல்வெட்டுக்களை வெளியிட்டனர். அங்க யாழ்ப்பாணத்துல அது இல்லை. அங்காள பிறகு மகாயான பௌத்தத்தோடு தொடர்புடைய சில சமஸ்கிருத கல்வெட்டுகளும் கிடைத்துள்ளன. அப்ப 3 சமஸ்கிருதம் வந்துட்டு அதுக்கு பிறகு தமிழ் ஏற்கனவே இருக்குது. சீனம், பாரசீகம் ஆகிய 3 மொழிகளில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு. அப்ப அங்க மேலதிகமாக நாங்கள் சீனம், பாரசீகம் ஆகிய 3 மொழிகளில பொறிக்கப்பட்ட கல்வெட்டு ஒன்று காலியில கண்டெடுக்கப்பட்டது. இது தனித்துவமானது. போர்த்துகேயர்களும் டச்சுக்காரர்களும் கட்டிய கட்டடங்களில் பொறிக்கப்பட்டனவான கல்வெட்டுகள் சிலவும் உள்ளன. அப்போ அது என்னது? போர்த்துகேய டச்சு மொழிகளும் அங்க இருக்குது என்ற ஒரு முடிவுக்கு வரலாம். மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? எத்தனை மொழி வருது? 6 வந்துட்டு 7 மொழி. ஆகவே அவர் கேட்கிற கேள்வி 8 மொழிகள் இருக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் இல்லை என்று சொல்லி பாலி சார் மொழியா இல்லாட்டி அது வரி வடிவமா? இது பாலியில கல்வெட்டுகள் சொல்லப்பட்டிருக்கா? பாலி வரலாற்று நூல்கள் இலங்கையில் பாலி வரலாற்று நூல்கள். பாலி என்பது ஆனால் கல்வெட்டுகளின் மொழியில பாலி சொல்லப்படுது. பாலி என்பது இலக்கியங்கள்ல இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர கல்வெட்டுகள்ல பாலி மொழியிலான கல்வெட்டுக்களை பற்றி சொல்ல இல்லை. அப்ப பாலி அங்க வேற என்னடா சிங்களத்திலே 2 இருக்குல்ல சார். முற்பட்ட சிங்களம் ஒன்று இருக்கு, நடைமுறையில இருக்கிற சிங்களம் 2 சிங்கள மொழி இல்ல சொல்லிடும். நடைமுறை சிங்களம் தொடர்பாக இப்ப சொல்றாங்க சார். அப்ப அது 2 மொழியா இல்ல வரும். பிராகிருதம்ன்றது முற்பட்ட சிங்கள மொழி இல்ல சார். அப்ப அது 2 நாங்கள் எடுக்கலாம் தானே? பிராகிருதம் என்கிறது முற்பட்ட மொழி. இப்ப நாங்கள் இங்க கவனிங்க, நாங்கள் எங்க இருந்து இந்த மொழி சம்பந்தமாக விளக்கம் தார எங்களுக்கு மொழி தொடர்பாக எங்க எங்களுக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்குது? மொழி என்ற வகையில் நாங்கள் ஃபுல்லாத்தானே சார் பார்க்கணும் சார். கவனிங்க இல்ல சார், அந்த கீறல்கள் அதுகளை சார் இப்ப சைகைகள் அதுகளை ஒரு மொழியின் ஆரம்ப வடிவமா எடுக்கலாம் சார். அது என்ன மொழி என்று உங்களுக்கு சொல்ல இல்லை. அங்க கிறுக்கல்கள்ங்கிறது ஒரு வகை கல்வெட்டு. அது என்ன மொழியில அங்க சொல்லியிருக்காங்க? பிராமி கல்வெட்டுக்கள், அதாவது அது முற்பட்ட சிங்களம் அல்லது பழைய சிங்களத்துல எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்களே தவிர மொழியை பற்றி உண்மையா இந்த இடத்துலதான் அவர் அழகா விளங்கப்படுத்துகிறார். கல்வெட்டுக்களின் மொழி என்ற வகையில், கல்வெட்டுகளின் மொழி என்ற வகையில் சிங்களம் பெரும்பாலான கல்வெட்டுகள். அதுவும் அங்க தொடங்குகிறார் 3ஆம் நூற்றாண்டு தொடக்கம் முதலான முற்பட்ட சாதனங்களில். அங்க நீங்க சொல்லுகிற பிராகிருதத்தை அவர் இங்க திருப்பி சிங்களம் என்று தெளிவா சொல்றார். 3ஆம் நூற்றாண்டு தொடக்கம் முதலான முற்பட்ட சாதனங்களில் சிங்களம் பெரும்பான்மையான, நீங்க சொல்லுகிற பிராகிருதம் என்பதை அவர் சிங்களம் என்று திருப்பி வடிவாக உங்களுக்கு விளங்கக்கூடிய சொல்றேன். சிங்களம் மிக பழைய இலங்கை தமிழ் கல்வெட்டுக்கள். 2வது தமிழ் சோழர் காலத்திலையும் யாழ்ப்பாணத்திலையும் எடுத்திருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு சமஸ்கிருத கல்வெட்டு 3, சீனம் 4, பாரசீகம் 5. சரிதானே? இதுக்கு பிறகு என்ன சொல்றாங்க? போர்த்துகேயர்களும் டச்சுக்காரர்களும் என்று சொல்லி 7 சொல்லிருக்காங்க. கல்வெட்டில எங்கேயும் பாலி மொழியிலான கல்வெட்டுகளை பற்றி சொல்ல இல்லை. அது இலக்கியங்கள் தான் பாலி மொழியில இருந்தேன்னு சொல்றாங்களே தவிர கல்வெட்டுல பாலியை பற்றி சொல்ல. சரிதானே? இதோட இந்த உள்ளனங்கிற இடத்தோட அந்த மொழி பற்றிய விவரணம் முடிஞ்சது. கல்வெட்டுகளின் மொழி என்ற வகையில் என்று ஆரம்பித்து மொழியை பற்றி இவ்வளவு இடத்துக்குள்ள வடிவ விளங்கப்படுத்தி வச்சிருக்கிறேன். 3ஆம் நூற்றாண்டுல இருந்தது அது வேறு ஒரு மொழி என்று நாங்கள் சொல்ல எத்தனிக்கிற போதே அவர் திருப்பி கிளம்பி கொஞ்சம் கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு தொடக்கம் முதலான முற்பட்ட சாதனங்களில் சிங்களம் பெரும்பான்மையான கல்வெட்டுகளின் மொழியாக உள்ளது என்று அவர் இது எல்லாம் ஒரே மொழிதான் சிங்களம் என்ற ஒற்றை வார்த்தையில முடிச்சுட்டார். ஆகவே நாங்கள் எப்படி தேடினாலும் 7ஐத்தான் அடையாளப்படுத்த முடிகிறது என்ற அடிப்படையில தான்
நாங்கள் அங்க 8 இருக்குது என்றதை இல்லை என்று மறுதளிக்கிறோம். சரியா? 12வது கேள்வி, முதலாம் விஜயபாகு காலத்திலும் நிசங்கமல்லன் காலத்திலும் செப்பு பட்டயங்கள் என்ற வகை கல்வெட்டுக்கள் பல வெளியிடப்பட்டன. இல்லை இல்லை, இதில் நிசங்க மன்னன் காலத்துல சொன்னது வராது. நிசங்க மன்னனை பத்தி தான் கல்வெட்டு இருக்கு. காலம் சொன்னதால அந்த காலத்துல அந்த இது செப்பு பட்டயம் வெளியிட்டது அங்க எந்த பகுதியில இருக்குது? இது சார் 2வது 4வது ஆம்தான் வரும் போல கிடக்கு. அந்த 2வது பந்தியில பாருங்க சார். குறிப்பாக நிசங்கமல்லன் காலத்தில் பிரசாஸ்திகள் பல வெளியாயின. அது என்னன்னு எங்களுக்கு தெரிய இல்லை. ஆனா பிறகு சொல்றேன், முதலாம் விஜயபாகு காலத்தில் செப்பு பட்டயங்கள் பல வெளியிடப்பட்டன. விஜயபாகு காலத்தைய பனாகரவை செப்பேடுகளும் நிசங்கமல்லனது அல்லை செப்பேடுகளும் இதற்கு உதாரணங்களாகும். சரிதானே? ஆகவே 2 பேருடைய காலத்திலையும் செப்பேடுகள் வெளியிடப்பட்டிருக்குது என்கிற முடிவுக்கு நாங்கள் பேசுகிறோம். அதுல முதலாம் விஜயபாகு காலத்தில் பல பட்டயங்கள் வெளியிடப்பட்டன என்று சொல்லி இருக்கிறாங்க. 12ஆம் நூற்றாண்டு என்ற வகை கல்வெட்டுகள் பெருவழக்காக இருந்தன. குறிப்பாக நிசங்கமல்லன் காலத்தில் பிரசாஸ்திகள் பல வெளியாகின. பிரசாஸ்தி என்பது அந்த செய்தியினுடைய வடிவமா அல்லது எண்ணத்தில் எழுதப்பட்டது என்பதை சொல்லுமா தெரியாது. எங்களுக்கு ஒரு இடமுமே பிரசாஸ்திகள் என்ற விடயம், இப்ப நாங்கள் வெண்பா என்பது போல ஒரு வகையான பாடலா என்று சொல்ற மாதிரி பிரசாஸ்தி என்றா என்னன்னு தெரியாது. ஆனா கீழே சொல்றாங்க, இவருடைய விஜயபாகு காலத்துல பனாகரவ செப்பேடுகள், நிசங்கமல்லன் காலத்தில் அல்லை செப்பேடுகள் இவற்றுக்கு உதாரணங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதால 2 பேருடைய காலத்திலேயும் செப்பேடுகள் வெளியிடப்பட்டது என்பதை நாங்கள் இல்லை என்று மறக்கிறதை விட ஆமண்டை ஏற்றுக்கொள்வது கூடவா. பல வெளியாகினு சொல்றாங்க. சாரி, இல்ல கடைசியா பல வெளியாகினு சொல்றாங்க. அங்கேயும் அப்படித்தான் சொல்லி இருக்குமா. என்னென்றால் விஜயபாகு காலத்தில் செப்பு பட்டயங்கள் பல வெளியிடப்பட்டன, அதே போல நிசங்கமல்லன் காலத்தில் பிரசாஸ்திகள் பல வெளியாயின என்று சொல்றாங்க. அதுக்கு பிறகு கீழே பார்த்தால் இவற்றுக்கு உதாரணங்கள் என்று சொல்றாங்க. இவற்றுக்கு உதாரணம் என்றால் மேல உள்ள 2க்கும் உதாரணம் என்று சொல்லித்தான் இந்த செப்பேடுகளை சொல்றாங்க. ஆகவே நாங்கள் பல என்பதையும் ஏற்றுக்கொண்டு பதிலளிக்கலாம். இல்லை என்று பதிலளிக்கிறதை விட ஆம் என்பதுதான் பொருத்தமாக இருக்கும். இதுகிட்ட மிக துல்லியமான பொருள் தெரிய வேணும் என்றால் பிரசாஸ்தி என்பது என்ன என்று தெரிய வேணும். அது இங்க அமையவில்லை. அல்லை செப்பேடு அவன் காலத்துல அந்த தானே சார். அப்ப இதுல அல்லை செப்பேடு என்பது அவருடைய காலப்பகுதியில் இவங்க என்னென்னா பல அமைந்தன என்றதா பல என்பதை எடுக்கலாமாண்டா அங்க பல வெளியிடப்பட்ட என்று சொல்லப்பட்டிருக்கிறதால அப்படியே எடுப்போம். ஆமாண்டு போறதான் பொருத்தமான ஆம் என்பதுதான் பொருத்தம். இல்லை என்றால் அவங்களோட காலத்துல வெளியிடப்படவே இல்லை என்பது போல ஆகிடும். அங்க உதாரணம் தந்திருக்குது. சரிதானே? சரி, அப்போ இந்த அளவில் ஒரு சிறிய ஓய்வு ஒன்று எடுத்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசலாம். ஆஃப் ரெக்கார்டிங்ல இது கேட்கிறேன்டா எங்க கேளுக்கு. சரி, அடுத்த உரைப்பகுதியை பார்ப்போம். அபிவிருத்தி அடையும் நாடுகள் பலவற்றில் ஏற்பட்டுள்ள புதிய குடும்ப தொகுதி. யாதாயிலும் ஓர் உடலில் பெயர்த்து நாட்டப்பட்டுள்ள அவ்வுடல் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத அங்கம் போன்றதாகும். குடும்பத்தில் மாற்றம் மிக சடுதியாக ஏற்பட்டமையால் அது தொகுதியின் மற்ற பகுதிகளுடன் பொருந்தத்தக்கதாக அமைவதற்கு காலம் போதியதாக அமையவில்லை. எனவே இந்த அந்நிய நிர்வாகம் சமூக பிரச்சனைகள் பலவற்றுக்கு வழிவகுத்துள்ளது. தற்போது உள்ள சமூக முறையின் ஊடாக இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது. ஒரு சார் இது அபிவிருத்தி அடையும் நாடுகளுக்கு பொருத்தமான பொருளாதார அமைப்பகமாக சந்தை தொகுதியின் வலிமையும் சில வேளைகளில் விருப்பத்தகவும் தொடர்பாக ஐயங்கள் எழுவதற்கு காரணமாக அமைந்துள்ளது. புதிய குடும்ப தொகுதியின் முனைப்பான ஓர் அம்சம் நகர சமூகங்களில் அதிக அளவுக்கும் கிராம சமூகங்களில் குறைந்த அளவுக்கும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதாகும். இது இரு வழிகளில் நடைபெற்றது. ஒரு வழி பெண்களை கல்விசார் ரீதியிலும் வாண்மைசார் ரீதியிலும் தகமை பெற செய்தல் ஆகும். மற்ற வழி
சந்தையில் தொழிலை வெற்றிகரமாக விருத்தி செய்தல் ஆகும். இவ்வாறாக பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மிக சடுதியாக நடைபெற்றமையால் குடும்ப தொகுதி, அதிகாரங்களை பகிர்தல், சனநாயக ரீதியில் தீர்மானம் மேற்கொள்ளல், இறுதியில் பெண்களின் தலைமைத்துவம் ஆகியவற்றுக்கு தயாராக இருக்கவில்லை. இதன் விளைவாக ஆதிக்கத்துக்கும் தலைமைத்துவத்துக்குமாக குடும்ப தொகுதியில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே போட்டி வடிவத்தில் ஏற்பட்ட முரண்பாடானது பிறர் நலம் பேணலையும் ஒத்துழைப்பையும் அடிப்படையாய் கொண்ட குடும்பத்தின் அத்திவாரத்தையே தகர்ப்பதற்கு உதவி உள்ளது. மறுசார் அவ்வளவு அபிவிருத்தி அடையாத சமூகங்களில் இப்பிரச்சனை குடும்ப அலகில் மறைந்திருந்தாலும் கண்டிப்பான விவாகரத்து சட்டங்கள் காரணமாக அது பிரிந்தழியும் இறுதிக்கட்டம் வரைக்கும் வெளிப்படவில்லை. மறுசார் அபிவிருத்தி அடையும் நாடுகளில், விசேடமாக நகர் வகுப்புகளில் விவாகம் நடைபெற்று முதல் 5 ஆண்டுகளில் உயர் விவாகரத்து வீதம் காணப்படுகிறது. இன்று இலங்கையில் விசேடமாக பொருளாதார முயற்சிகளில் பெண்கள் உயர் வருமானத்தை உழைக்கத்தக்க சந்தர்ப்பங்களின் போது இத்தகைய நிகழ்ச்சிகள் மிக விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்நிலைமையில் குடும்பம் தகர்வுறுகின்றமை சமூகத்துக்கு சுமையாக அமையாத அதே வேளை பிரிவுபட்ட பெற்றார்களின் உயர் வருமானத்தின் மூலம் பிள்ளைகளின் பொருளாதார மேம்பாடு உறுதிப்படுத்தப்படுகின்றமை இதற்கு காரணமாகும். எவ்வாறாயினும் தனிப்பெற்றார் குடும்பங்கள் உருவாகி இருக்கின்றமை முக்கிய சமூக விவாத விடயமாக உருவாகி உள்ளது. திரும்பவும் வாசிப்போம். அபிவிருத்தி அடையும் நாடுகள் பலவற்றில் ஏற்பட்டுள்ள புதிய குடும்ப தொகுதி யாராயிலும் ஓர் உடலில் பெயர்த்து நாட்டப்பட்டுள்ள அவ்வுடல் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத அங்கம் போன்றதாகும். இக்குடும்பத்தில் மாற்றம் மிக சடுதியாக ஏற்பட்டமையால் அது தொகுதியின் மற்ற பகுதிகளுடன் பொருந்தத்தக்கதாக அமைவதற்கு காலம் போதியதாக அமையவில்லை. எனவே இந்த அந்நிய நிர்வாகம் சமூக பிரச்சனைகள் பலவற்றுக்கு வழிவகுத்துள்ளது. தற்போது உள்ள சமூக முறையின் ஊடாக இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது. ஒரு சார் இது அபிவிருத்தி அடையும் நாடுகளுக்கு பொருத்தமான பொருளாதார அமைப்பகமாக சந்தை தொகுதியின் வலிமையும் சில வேளைகளில் விருப்பத்தகவும் தொடர்பான ஐயங்கள் எழுவதற்கு காரணமாக அமைந்துள்ளது. புதிய குடும்ப தொகுதியின் முனைப்பான ஓர் அம்சம் நகர சமூகங்களில் அதிக அளவுக்கும் கிராம சமூகங்களில் குறைந்த அளவுக்கும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதாகும். இது 2 வழிகளில் நடைபெற்றது. ஒரு வழி பெண்களை கல்விசார் ரீதியிலும் ஆண்மைசார் ரீதியிலும் தகமை பெற செய்தலாகும். மற்ற வழி சந்தையில் தொழிலை வெற்றிகரமாக விருத்தி செய்தல் ஆகும். இவ்வாறாக பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மிக சடுதியாக நடைபெற்றமையால் குடும்ப தொகுதி அதிகாரங்களை பகிர்தல், சனநாயக ரீதியில் தீர்மானம் மேற்கொள்ளல், இறுதியில் பெண்களின் தலைமைத்துவம் ஆகியவற்றுக்கு தயாராக இருக்கவில்லை. இதன் விளைவாக ஆதிக்கத்துக்கும் தலைமைத்துவத்துக்குமாக குடும்ப தொகுதியில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே போட்டி வடிவத்தில் ஏற்பட்ட முரண்பாடானது பிறர் நலம் பேணலையும் ஒத்துழைப்பையும் அடிப்படையாய் கொண்ட குடும்பத்தின் அத்திவாரத்தையே தகர்ப்பதற்கு உதவி உள்ளது. மறுசார் அவ்வளவு அபிவிருத்தி அடையாத சமூகங்களில் இப்பிரச்சனை குடும்ப அலகில் மறைந்திருந்தாலும் கண்டிப்பான விவாகரத்து சட்டங்கள் காரணமாக அது பிரிந்தழியும் இறுதிக்கட்டம் வரைக்கும் வெளிப்படவில்லை. மறுசார் அபிவிருத்தி அடையும் நாடுகளில், விசேடமாக நகர் வகுப்புகளில் விவாகம் நடைபெற்று முதல் 5 ஆண்டுகளில் உயர் விவாகரத்து வீதம் காணப்படுகின்றது. இன்று இலங்கையிலே விசேடமாக பொருளாதார முயற்சிகளில் பெண்கள் உயர் வருமானத்தை உழைக்கத்தக்க சந்தர்ப்பங்களின் போது இத்தகைய நிகழ்ச்சிகள் மிக விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்நிலைமையில்
குடும்பம் தகர்வுறுகின்றது, சமூகத்துக்கு சுமையாக அமையாத அதே வேளை பிரிவுபட்ட பெற்றோர்களின் உயர் வருமானத்தின் மூலம் பிள்ளைகளின் பொருளாதார மேம்பாடு உறுதிப்படுத்தப்படுகின்றமை இதற்கு காரணமாகும். எவ்வாறாயினும் தனிப்பெற்றார் குடும்பங்கள் உருவாகி இருக்கின்றமை முக்கிய சமூக விவாத விடயமாக உருவாகி உள்ளது. சரி, இந்த உரைப்பகுதி ஒரு சமூகவியல் சார்ந்தது. ஆனால் புரிந்து கொள்வதற்கு சில இடங்கள்ல சிரமம் தருகிறதாக இருக்குது. நாங்கள் கலந்துரையாடுவதனுடைய நோக்கம் இந்த வகையான உரைப்பகுதிகளை எங்களுடைய தெளிவு எவ்வளவு தூரம் இருக்குது என்று பார்க்கறது நல்லது. சரிதானே? இங்க முதலாவது இந்த இடத்துல பிரிக்கிறேன். அபிவிருத்தியடையும் நாடுகள் பலவற்றில் ஏற்பட்டுள்ள புதிய குடும்ப தொகுதி யாராயினும் ஓர் உடலில் பெயர்த்து நாட்டப்பட்டுள்ள அவ்வுடல் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத அங்கம் போன்றதாகும். குடும்பத்தில் மாற்றம் மிக சடுதியாக ஏற்பட்டமையால் அது தொகுதியின் மற்ற பகுதிகளுடன் பொருந்தத்தக்கதாக அமைவதற்கு காலம் போதியதாக அமையவில்லை. எனவே இந்த அந்நிய நிர்வாகம் சமூக பிரச்சனைகள் பலவற்றுக்கு வழிவகுத்துள்ளது. இந்த பகுதியின் மூலமாக இது எழுதிய உரையாசிரியர் சொல்ல வருகிற செய்தி என்ன? யார் எனக்கு சமரி சொல்லுவீங்க? ஒரு சுமைய கூட்டுற மாதிரி செயற்கையா ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு டால்ல ஒரு அங்கம் பொறுத்துற மாதிரி சுமையை ஏற்படுத்துறாங்க. திருப்பி சொல்லுங்க, அந்த ஆர்டிபிஷியலான என்னது? உடல்ல ஒரு பார்ட்ஸ் உண்டு ஆர்டிபிஷியலா நாங்கள் பொறுத்தேக்க அந்த அதனுடைய எப்படி இருக்குமோ அதன் சுமை எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு குடும்ப தொகுதியில என்னன்னு சொன்னா ஒரு சுமையை இப்ப தற்காலத்துல சுமக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு தான், மேலைய சுமையேற்றுற மாதிரி. சரி சரி, ஓகே ஓகே. வேற யார் சொல்றீங்க? அவர் சொல்லுகிறது எனக்கு விளங்குது. இன்னும் விளக்கமா நான் சொல்ல போறேன். யாராவது ஒருத்தரும் கதைக்கை சார்? அதான் சார் அவர் சொன்ன மாதிரி தான் சார். ஏற்கனவே இப்ப ஏதாவது ஒரு உறுப்பு ஒரு அங்கத்தை நாங்க பொறுத்தேக்க உடனே எங்களுக்கு கஷ்டமா தானே சார் இருக்கும். அது உடம்போடு சேர்ந்து சரியா செயற்பட கொஞ்சம் அசைக்க மாட்டோம், அப்படி இப்படி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தானே. காலப்போக்குல சரியாயிரும். ஆனா அது காலப்போக்கு இல்லாதபடியே உடனே கஷ்டம் என்று சொல்லுவாரு. அப்படியான ஒரு விஷயம் தான் சொல்லுவாரு. இது அப்படியான விஷயம். அந்த புதிய குடும்ப தொழில் பிரச்சனை பற்றி சார். ஓகே, ஹஃப்ராத் கலைங்க. உவமானமா சொல்லிக்கிறார் சார். என்னடா ஒரு அபிவிருத்தி நாட்டுல ஒரு ஒன்றை இன்சர்ட் பண்ற டைம்ல வார மாற்றத்தை ஒரு ஒரு புது விஷயத்தை அறிமுகப்படுத்துற டைம்ல இம்பாக்ட் வருது சார். அது எதிர்பாராத முடிவுல தான் தரும். அது சரியா வாரத்துக்கு காலம் எடுக்கும். இந்த உரைப்பகுதியில புதிதாக அறிமுகப்படுத்தின விஷயம் என்ன? பெண் தலைமைத்துவம். கிரேட். சரிதான். சரி, அப்போ நாங்கள் கொஞ்சம் கேள்வியை பார்க்குற நேரத்துல இன்னும் நான் இந்த பகுதியை கூட விளங்கப்படுத்துவோம் என்று யோசிக்கிறேன். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற உரைப்பகுதி எதனோட சம்பந்தப்பட்டதுன்னா பெண்களுக்குரிய தலைமை தாங்கும் இயல்பு, அவர்களுடன் அதிகாரத்தை பகிர்வது அல்லது தீர்மானம் எடுக்கின்ற வாய்ப்பை அவர்களுக்கு பகிர்ந்தளிப்பது என்பது தொடர்பாக குடும்பத்துல மாற்றம் வந்திருக்கா. அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல ஏற்பட்டுள்ள புதிய குடும்ப தொகுதி. புதிய குடும்ப தொகுதி என்பது குடும்பத்துல ஏற்பட்டிருக்கிற ஒரு கட்டமைப்பு மாற்றம் அல்லது ஒரு முறைமையின் மாற்றம் என்பது எப்படி இருக்குது என்றால், ஒரு உடம்பில அந்த உடம்பு ஏற்றுக்கொள்ள முடியாத அங்கம் ஒன்றை பிடிச்சு பொருத்தினா எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த சமூகத்துல அது இடரப்படுது. சரிதானே? இப்ப மனுஷனுக்கு பிடிச்சு கொம்பை பொறுத்துறது, தும்பிக்கையை பொறுத்துற மாதிரியான ஒரு வேலை நடந்திருக்குன்னு சொல்லுகிறேன். அந்த உடல் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத ஒரு அங்கத்தை உடம்புல கொண்டு வந்து பொருத்தினா எப்படி இருக்குமோ அதுபோலதான் இந்த குடும்பங்கள்ல ஏற்படுகிற மாற்றம் இங்க உடலாக இருக்கக்கூடிய சமூகத்துல ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மாற்றமாக நிகழ்ந்து கொண்டிருக்குது. இது ஒரு வெளியில இருந்து வந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர், வெளியில இருந்து வந்த ஒரு நிர்வாகம். இது பல சமூக பிரச்சனைகளை உண்டாக்கி இருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கு இப்ப இருக்கிற சமூக அமைப்பு கூடாக தீர்வு காணவும் இயலாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அது
சந்தை முறைமை தொடர்பாக, அதாவது ஒரு பொருளாதாரம், ஒரு வேலை வாய்ப்பு, அந்த முறைமைகள் தொடர்பாக செய்யப்படுகிற சில விடயங்களை தான் அது இந்த நிலைமை உண்டாக்குதான்னு ஒரு சந்தேகமும் இருந்திருக்குது. இந்த பகுதியில சொல்றார், புதிய குடும்ப தொகுதியின் முனைப்பான அம்சம் என உரையாசிரியர் குறிப்பிடுகிற விடயம் என்ன? புதிய குடும்ப தொகுதியின் முனைப்பான அம்சம் என உரையாசிரியர் குறிப்பிடுகின்ற விடயம் என்ன? பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிற women சம்பந்தமா leadership. அதிகாரம். பெண்களுக்கு அதிகாரம் வேணும். பெண்களுக்கான தலைமத்துவம் அதிகாரம் பண்ணு. அது பிறகு விளங்கப்படுத்துகிறார். அதை கொஞ்சம் நகரங்கள்ல அதிகமாக, கிராமங்கள்ல குறைவாக என்பது அது ஒரு விளக்கம் அளித்தல். ஆனால் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். அப்ப இங்க இந்த முனைப்பான அம்சம் என்று சொல்லப்படுகிறது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் எவ்வகையான வழிமுறைகளை நடைபெறுது என்று சொல்லுகிறார்? கல்விசார் ரீதியில வாய்மை விடுதி ரெண்டு வகையில சொல்றாங்க. எடுகேஷனையும் தொழில் அதாவது சந்தையில தொழில் வாய்ப்பு. இரண்டாவது அவர்களுக்கு தொழில் வாய்ப்பு, அதாவது அவர்களுக்கு தொழில் வாய்ப்பை விருத்தி செய்தல் என்றால் அவர்களுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. ஒன்று எஜுகேஷன் அண்ட் ப்ரொவிஷன் அல்ல கரியர் டெவலப்மெண்ட். சரிதானே? அவர்களுக்கு கல்வி சார்ந்த வாண்மை சார்ந்த தகமை பெற செய்தல். இரண்டாவது அவர்களுக்கு சந்தையில தொழில் வாய்ப்பு வழங்குதல். இதன் மூலமாக பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் நடக்குது. இப்படி அதிகாரம் அளிப்பதன் காரணமாக ஏற்படுகிற விளைவு என்னென்று சொல்லுகிறார்? டைவோர்ஸ், குடும்பத்தின் அமைப்பை தகர்த்தெறிஞ்சு டைவோர்ஸ் விவாதங்கள். இதன் மூலமாக ஏற்படுகிற விளைவு என்னென்றால் போட்டி வடிவத்தில் ஏற்பட்ட முரண்பாடு. சரிதானே? ஏன் இந்த போட்டி வடிவத்தில் முரண்பாடு ஏற்படுகிறதுக்கு என்ன காரணம்? பெண் தலைமைத்துவம் அதிகாரம் அளிக்கிறது. புரிந்துணர்வு இல்லாம இருக்கிறது சார். புதுசா ஒரு விடயத்தை குடும்ப மண்டலங்களை கொண்டு வரைக்க அங்க ஒரு பிரச்சனை வந்தது, புரிந்துணர்வு இல்லாத கருதியாக நடைபெற்றதுனால அதுக்கு தயாராக இருக்கவில்லை. சமூகம் அதுக்கு தயாராக இருக்க இல்லை. என்ன அப்படி தயாராக இல்லாத காரணமாக இங்கு சங்கதி தொடர்பாக அந்த விடயம் நடக்குது. பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கப்படுது. அதிகாரம் அளித்த உடனே அதிகாரத்தின் விளைவாக அந்த அதிகாரம் அளிக்கப்பட்டால் அது இயங்க வேணும் என்றால் அங்க பெண்கள் அதிகாரங்களை பகிர வேணும், தீர்மானம் எடுப்பதிலே அவர்கள் பங்கு கொள்ள வேணும், பெண்கள் இயல்பான எல்லா சந்தர்ப்பங்களிலும் தலைமை தாங்க வேண்டும். இவற்றுக்கு அந்த சமூகம் தயாராக இருக்கையில். சரிதானே? பெண்களுடைய அதிகாரங்களை பகிர்வதற்கோ, தீர்மானம் எடுப்பதில் அவர்களை பங்குதாரர்களாக ஆக்கிக் கொள்வதற்கோ, அவர்களிடம் தலைமையை கையளிப்பதற்கோ சமூகம் தயாராக இருக்கு. அப்ப சமூகம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு பாட்ஸா போயிட்டது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்கிற விட. சமூகம் என்கிற உடம்பு ஏற்றுக்கொள்ளாத ஒரு உறுப்பாக பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்பது இருந்துட்டு. அதனால என்ன நடக்குது என்றால் அங்க ஆதிக்கத்துக்கும் தலைமைக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில போட்டி ஏற்படுது. போட்டி முரண்பாடாக மாறி குடும்பத்தின் அத்திவாரத்தை தகர்ப்பதற்கு உதவி இருக்கு. சரிதானே? குடும்பத்தின் பண்பாக அவர் சொல்லுகிறார், பிறர் நலம் பேணுதல், ஒத்துழைப்பு என்பவை குடும்பத்தின் அடிப்படையாக இருக்கும். இந்த அடிப்படைகள் இல்லாம போய் குடும்பம் தகர்வடைகிறதாக இருக்கு. இந்த குடும்பம் தகர்தல் என்பது சமூகங்களுக்கு இடையில வேறுபடுதல் என்று ஆசிரியர் கருத்து சொல்றார். எந்த சமூகங்கள்ல இது கூடவாக இருக்குன்னு சொல்றாரு? நகர்ப்புறங்கள்ல கூடுதலா இருக்குது. கிராமப்புறங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களோட இதை கொண்டு போறாங்க. முன்னேற்றம் அடையாத சமூகத்துல இந்த பிரச்சனை குடும்ப அழகுல மறைஞ்சிருக்கு, அடையாத சமூகங்கள் இருக்குது. ஆனால் அங்க இருக்கிற கண்டிப்பான விவாகரத்து சட்டங்களின் காரணமாக குடும்பங்கள் பிரிஞ்சு அழிகிற இறுதி கட்டம் வரைக்கும் அது போக இல்லை. குடும்பங்கள் ஏதோ தொடர்ந்து ஓடுது. மறுபக்கம் அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் நகர வகுப்புகள்ல முதல் 5 வருஷத்துக்குள்ளேயே விவாகரத்துகள் அதிக அளவுக்கு நடைபெறுகிறது. அதுக்கு காரணம் பெண்கள் பொருளாதார ரீதியாக அவர்கள் வலிமை பெற்றவர்களாக மாறிவிட்டார்கள். இப்ப கிராமிய சமூகங்கள்ல பெண்கள் சார்ந்திருப்பதுதான் அதுக்கு காரணம் என்று சொல்லியிருக்கு. பெண்கள் சார்ந்திருக்க வேண்டியிருக்கும். கண்டிப்பான விவாகரத்து சட்டங்கள் என்றால் அதுக்குள்ள நீங்க விளங்கிக் கொள்ள வேணும். அந்த பெண்ணை வெளியில வருவதாக இருந்தால் அவர் அதிகமாக படி செலுத்த வேணும். அப்படி இப்படி கணக்கு பிரச்சனைகள் இருக்கு. அதனால பிரிஞ்சு அழிகிற நிலைமை போகாம ஏதோ இழுபடுது. ஆனால் நகர்ப்புறங்கள்ல
பெண்கள் உயர்ந்த வருமானத்தை உழைக்கத்தக்க சந்தர்ப்பங்களில் இது மிக விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, விவாகரத்து. ஆனால் குடும்பம் இவ்வாறு தகர்வுறுகின்றன என சிதறி போகிறது சமூகத்துக்கு சுமையாக இல்லை. ஏன் சமூகத்துக்கு சுமையாக இல்லை? அங்க அண்ணா பார்க்கணும், அம்மா அப்பா பார்க்கணும், சொந்தக்காரர் பார்க்கணும் என்ற பிரச்சனை இல்லை, அவங்களே உழைக்கிறாங்க. பிள்ளைகளுடைய பொருளாதார மேம்பாடு உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கு. ஆனாலும் பொருளாதாரம் மட்டும் வாழ்க்கை இல்லைங்கிற அடிப்படையில சமூகவியல் சார்ந்து தனிப்பெற்றார் குடும்பங்கள் உருவாகி இருப்பது முக்கியமான ஒரு சமூக விவாத பொருளாக மாறி இருக்குது என்று சொல்லுகிறேன். சரிதானே? ஒரு அழகான உரைப்பகுதி. இந்த பகுதி எவ்வளவு தூரம் நாங்கள் கிரகிச்சம் என்றது தெரியாது, ஆனால் உண்மையில மிக அழகான ஒரு உரைப்பகுதி. அபிவிருத்தி அடையும் நாடுகள் பலவற்றில் குடும்பத்தில் ஒருவருக்காவது உடல் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத அங்கம் ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது. சரியா? அபிவிருத்தி அடையும் நாடுகள் பலவற்றில் குடும்பத்தில் ஒருவருக்காவது உடல் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத அங்கம் ஒன்று பொருத்தப்பட்டிருக்கிறார். இங்க அப்படி ஒரு விடயத்தை பற்றியே சொல்ல இல்லை இந்த உரைப்பகுதி. இது என்ன சொல்லுதென்றால், இந்த குடும்பங்கள்ல ஏற்பட்டிருக்கிற மாற்றத்துக்கு ஒரு உதாரணம் தான் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னால், ஏதாவது ஒரு உடம்பில அந்த உடம்பு ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத ஒரு அங்கத்தை கொண்டு வந்து பொருத்தினால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு நிலைமை தான் இன்றைக்கு குடும்பங்கள்ல ஏற்பட்டிருக்கு என்றுதான் சொல்லி இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் குறைஞ்சது ஒருவருக்காவது தும்பிக்கை பொருத்தி இருக்குன்னு இந்த உரைப்பகுதி சொல்லுதோ? இங்க என்ன சொல்லி இருக்குன்னா, இந்த ஒரு உடம்புல அந்த உடம்பு ஏற்றுக்கொள்ள முடியாத ஏதாவது ஒரு பார்ட்ஸை கொண்டு வந்து பொருத்தினால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த குடும்பங்கள்ல ஏற்படுகிற மாற்றம் இன்றைக்கு சமூகத்தோடு பொருத்தமில்லாததாக இருக்குது. இங்க உண்மையில உடல் பாகம் பொருத்தப்படுவது தொடர்பாக எந்த விளக்கமும் சொல்லப்பட்டிருக்கு. அது அவர் முதல்வரால் சொன்னார் தானே, ஒரு உவமையாக அது சொல்லப்பட்டிருக்கு, உவமான உவமேயம் என்பதாக. சரிதானே? அதாவது உடல் ஏற்றுக்கொள்ளாத அங்கம் ஒன்றை பொருத்துவது என்ற விடயத்தை எதற்கு உவமையாக காட்டி இருக்கிறார்கள்? முடியாத பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்கிற விடயம் நிகழ்ந்ததை காட்டுகிறார். அபிவிருத்தி அடையும் நாடுகள் பலவற்றில் குடும்பத்தில் ஒருவருக்காவது உடல் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத அங்கம் ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது இல்லை என்பது சரியான விட. அங்கம் பொருத்தப்பட்டதை பற்றி பேச இல்லைன்னு பாக்குற போது ஏதோ அப்படித்தான் போல இருக்கு. வளர்முக நாடுகளில் உள்ள மக்களுக்கு அங்கம் ஒன்று பொருத்தப்பட்டது மிக சடுதியாக நிகழ்ந்தமையால் அது உடற்தொகுதியின் மற்ற பகுதிகளுடன் பொருந்தத்தக்கதாக அமைவதற்கு காலம் போதியதாக அமையவில்லை. இப்ப நீங்கள் உங்களோட விடைகளை சரி பார்த்தீங்கன்னா சில வேளை உங்களை நினைக்க சிரிப்பாக இருக்கும். சரியா? நான் வேற ஒன்றும் சொல்ல இல்லை. நீங்க யார் சரியா யார் பிள்ளை என்று இப்ப பார்த்து கொண்டீங்கன்னா சரி. புதிதாக குடும்ப கட்டமைப்பில் ஏற்பட்ட மாற்றம் தோற்றுவித்த சமூக நிலை. சாரி, 14க்கு என்ன ஆன்சர்? இல்லை. புதிதாக குடும்ப கட்டமைப்பில் ஏற்பட்ட மாற்றம் தோற்றுவித்த சமூக நிலைமை தற்போது உள்ள முறையினூடாக தீர்வு காண முடியாத பிரச்சனை ஆகும். எங்க சொல்லி இருக்கிறாங்க அப்படி? விவாத பொருளாவே இருக்கிறது. அந்த பகுதி எங்க சொல்லி இருக்கிறாங்க? சரிதானே? இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது, தற்போது உள்ள சமூக முறையினூடாக இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது என்று சொல்லியிருக்காங்க பாருங்க. சரியா? தற்போது உள்ள சமூக முறையினூடாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது. வளர்முக நாடுகளில் ஏற்றுக்கொள்வதற்கு கடினமானதொரு பண்பாட்டியல் மாற்றம் குடும்ப கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ளது. இதுதான் விடயம். என்ன இதுதான் அங்க சொல்லப்பட்ட விடயம். உடம்பு ஏற்றுக்கொள்ளாத அங்கம் ஒன்றை பொருத்தியது போல ஒரு கல்ச்சரல் சேஞ்ச் ஒன்று நடந்திருக்கு. வளர்முக நாடுகளில் ஏற்றுக்கொள்வதற்கு கடினமான ஒரு பண்பாட்டியல் மாற்றம்
குடும்ப கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ளது. ஆம் என்பது சரியான விடை. வளர்முக நாடுகளின் சமூகங்களில் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது குடும்பத்தின் அத்திவாரத்தையே தகர்ப்பதற்கு அடிப்படையாக அமைந்த நிகழ்வு. இந்த கட்டுரையின்படி அப்படித்தான் நடந்திருக்கு. சரிதானே? பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது என்பது பெண்களை கல்விசார் ரீதியிலும் வாண்மைசார் ரீதியிலும் தகமை பெற செய்தல் ஆகும். இல்ல சார், இல்லை இல்லை ஓம் சார், அதுல 2 வகைப்பாடுல ஒன்று சொல்லப்படுது, கல்வி சார் ரீதி, பன்மை சார் ரீதி, தலைமை குறிச்சது. சரிதானே சார்? மட்டுமண்ட வேர்ட்ஸ் தானே சார்? நேற்று ஒரு சகோதரன் எனக்கு ஒரு பந்தி அனுப்பி அதிகாரம் அளிப்பது என்பது கிடக்குத்தானே, அப்ப முழுக்க வரணும் தானே, இதுல வேற இல்லையே. கவனிங்க, ஒரு விடயம் கவனிச்சு போட்டு கதைப்பம். நேற்று ஒரு சகோதரன் எனக்கு அனுப்பியிருந்தார். அவர் எழுதின வசனத்தை நான் என்னுடைய ஞாபகத்தின்படி சொல்லுகிறேன். குமார் பசியினாலும் களைப்பினாலும் சோர்ந்திருந்ததனால் அவன் வாழைப்பழமும் மாம்பழமும் சாப்பிட்டான். குமார் களைப்பினாலும் பசியினாலும் சோர்ந்திருந்ததனால் அவன் வாழைப்பழமும் மாம்பழமும் சாப்பிட்டான். கீழே கூற்று போட்டிருக்கு, குமார் பசியினால் வாழைப்பழம் சாப்பிட்டான். இது ஆமா? சரி 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 தரப்பட்ட தரவு இருக்குது. குமார் மாம்பழமும் வாழைப்பழமும் சாப்பிட்டான். அதுக்கு காரணமாக பசியும் களைப்பும் இருந்தது. அங்க சொல்லப்பட்ட அந்த தகவல்கள்ல இருந்து கீழே இருக்கிற கூற்று மெய்யானதா இல்லையான்னு நாங்க பார்க்க வேண்டும். அவன் பசியினால் வாழைப்பழம் சாப்பிட்டான். இல்லை, அவன் பசியாலையும் கலையாலையும் தானே வாழைப்பழம் சாப்பிட்டவன். நாங்க பசியால வாழைப்பழம் சாப்பிட்டான் என்னன்னு சொல்றது? அப்ப நாங்க இல்லை என்று சொல்லுவோம் என்று முடிவெடுத்தோம் என்றால் சரியாக இருக்குமா எங்களோட தீர்மானம்? இல்ல. சரி, குமார் களைப்பினால் வாழைப்பழமும் மாம்பழமும் சாப்பிட்டான் என்று சொல்லி இருந்தால் இந்த கூற்றை நாங்கள் ஆம் என்று சொல்லாம இல்லை என்று சொல்லலாம். சொல்லணும். ஏன்? முதல்ல சொல்லுங்க சார். ஒரு தரம் 2 சார் முடிவு வந்திருக்குது. அப்ப அதுக்கு 2 காரணம் தானே சார் வேணும். களைப்பினால் வாழைப்பழமும் மாம்பழம். நெருங்கிய தொடர்பு சார், பசிதான் சார். களைப்பண்டா அவர் ரெஸ்ட் எடுத்தாலே காணும் தானே சார், அவர் சாப்பிடவும் முடியல. அதை உங்களோட விளக்கம் கூற்று அங்க தரப்பட்ட பந்தியில இருக்கிற அது சரியென்று அடுக்கணும். சரியென்று அடுக்கணும். அது இல்ல சார், அவன் வாழைப்பழம் மாம்பழம் சாப்பிடல தானே சார். அவன் விளங்கலையா? களைப்பினால சார் அந்த வாழைப்பழம் மாம்பழம் சாப்பாடு சாப்பிடணும் இல்ல தானே சார். நான் சொல்லுகிறது எனக்கு விஞ்ஞான விளக்கம் தெரியும். கூற்றில அவன் வாழைப்பழமும் மாம்பழமும் சாப்பிட்டான் என்று சொல்லி கூட்டாள. சரி சார், கூற்றின்படிதான் எங்கட பொதறிவு விஞ்ஞான விளக்கம். இல்ல களை இருக்கிறவருக்கு காற்று விசிறினா காணும், சாப்பிட தேவையில்லை, பசிக்குத்தான் சாப்பிடணும் என்றது எங்கட விஞ்ஞான விளக்கம். உரைப்பகுதியில இருக்கிற விளக்கம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? உரைப்பகுதியில என்ன தகவல் தந்திருக்கு? அவன் வாழைப்பழமும் மாம்பழமும் சாப்பிட்டான். அப்படி சாப்பிட தூண்டிய 2 காரணிகள் சொல்லப்பட்டிருக்குது, களைப்பு, பசி. அப்ப களைப்பினால 2ஐயும் சாப்பிட்டார் என்று சொன்னாலும் கூட்டு சரி, களைப்பினால 1 சாப்பிட்டார் என்று சொன்னாலும் கூட்டு சரி, அல்லது பசியினால 2ஐயும் சாப்பிட்டார் என்று சொன்னாலும் கூட்டு சரி, பசி காரணமாக 1 சாப்பிட்டான் 2 காரணம் சொன்னாலும் சரி, அல்லது வாழைப்பழம் சாப்பிட்டதுக்கு காரணம் பசியும் களைப்பும் என்று சொன்னாலும் கூட்டு சரி, மாம்பழம் சாப்பிட்டதுக்கான காரணமாக பசியும் களைப்பும் அமைந்தது என்று சொன்னாலும் கூட்டு சரி. இல்ல களைப்புக்கு அவர் சாப்பிட தேவையில்லை, பசிக்குத்தான் சாப்பிட வேணும் என்றது எங்கட விளக்கம். கூட்டிலே அந்த விளக்கம் சொல்லப்பட்டிருக்கோ. அதே போல இங்க பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது என்பது, பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது என்ற விடயம் அவர்களை கல்விசார் ரீதியிலும் வாண்மைசார் ரீதியிலும் தகமை பெற செய்தல் ஆகும். இல்லை என்று சொன்னீங்கள் என்றால் அதனுடைய கருத்து பெண்களை கல்வி சார்ந்த ரீதியிலும் வாண்மைசார் ரீதியிலும் தகமை பெற செய்தல் என்பது பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது ஆகாது என்ற விளக்கத்தை தரும். விளங்குதா சொல்றது? பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது என்பது பெண்களை கல்விசார் ரீதியிலும் வாண்மைசார் ரீதியிலும் தகமை பெற செய்தல் ஆகும். இதுக்கு இல்லை என்று விடை சொன்னால் அதனுடைய பொருள் என்ன?
பெண்களுக்கு கல்வி சார்ந்த ரீதியிலும் வாழ்மை சார் ரீதியிலும் தகமை பெறச் செய்தல் ஒரு அதிகாரம் அளித்தல் அல்ல என்பதாக மாறிவிடும். இப்ப எப்படி இருக்கு விட? அங்க ரெண்டு விடயங்கள் இருக்குது. ஆனா ரெண்டுமே அதிகாரம் அளிப்பது தானே. அவர்களுக்கு தொழிற்சந்தையில வாய்ப்பளிப்பதும் கல்வி மற்றும் வாழ்மை சார்ந்து அவர்களுடைய தகமை பெற செய்தலும் ரெண்டு விதமாக அதிகாரம் அளித்தல் அங்க இருக்குன்னு சொல்லப்பட்டது. அதுல ஒன்றை சொன்னாலும் அது அதிகாரம் அளித்தல் தானே. விளங்குதா விட? சரி. வளர்முகங்களில் சமூகங்களில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஏற்றுக்கொள்ளப்படாமைக்கான பிரதான காரணம் பெண்களுக்கு அதிகாரங்களை பகிர்தல், பெண்களின் தலைமைத்துவம் ஆகியவற்றுக்கு தயாராக இருக்காமே ஆகும். அங்க பிரதானம் என்னன்னா அந்த சமூகம் அதுக்கு தயாராக, ஏன் இது சடுதியாக நிகழ்ந்து விட்டது என்று ஒரு ஆசிரியர் 2-3 இடங்கள்ல சொல்றார். பார்த்தீங்களோ? இது கொஞ்சம் மெதுவாக நகர்ந்திருந்தால் அது சரியாக இருந்திருக்கும். இப்ப இது எழுதப்பட்ட காலப்பகுதி வேறு, இப்பத்திய காலப்பகுதி வேறு. இப்போது அது வந்துட்டது. ஆனால் அவர் சொல்றது சடுதியாக நடந்ததுதான் பிரச்சனை. மெல்ல மெல்ல நடந்திருக்க வேண்டும். அதன் வேகம் சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்க இல்லை, அதை விட வேகமா போயிட்டு சமூகம் மாறுவதற்கு முன்பாகவே இந்த மாற்றம் நிகழ்ந்து விட்டது என்று சொல்லுது. சரிதானே? ஆகவே தயாராக இருக்காமை என்பது சரியான விடை, ஆம் என்று நாங்கள் விடை அளிக்கிறோம். நகர சமூகங்களில் அதிக அளவுக்கு, கிராம சமூகங்களில் குறைந்த அளவுக்கும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதனால் ஏற்பட்ட விளைவு கிராம சமூகங்களில் ஆதிக்கத்துக்கும் தலைமைத்துவத்துக்குமாக கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட போட்டி முரண்பாடாகும். இல்லை, நகர சமூகங்கள்ல அதிகமாகவும் கிராம சமூகங்கள்ல குறைவாகவும் அதிகாரம் அளிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கே தவிர, இங்க குறைவாக அதிகாரம் அளிக்கப்பட்டதால கிராமத்துல பிரச்சனை குறைவு, நகரத்திலே அதிகமாக அதிகாரம் அளிக்கப்பட்டதால பிரச்சனை கூட என்று கூட அவர் சொல்லி. சரிதானே? ஆனால் இங்க மாறி கிராம சமூகங்கள்ல அவர்களிடம் போட்டி முரண்பாடு ஏற்பட்டதுக்கு இதுதான் காரணம். இவைக்கு கூட அதிகாரத்தை கொடுத்திருந்தால் முரண்பாடு ஏற்பட்டிருக்காது என்பது போல சொல்றேன். நகரத்துல கூட கொடுத்துட்டேன், கிராமத்துல குறைய கொடுத்துட்டேன், குறைய கொடுத்ததாலதான் கிராமத்துல பிரச்சனை இருக்கு என்று ஒரு பொய்யான அந்த பண்டிகை இல்லாத ஒரு கருத்தை கொண்டு வந்து சொல்றோம். ஆகவே நாங்கள் இல்லை என்கிற விடையே சொல்றோம். பெண்களை சொல்லுங்க சார். எனக்கு டவுட் வந்து இந்த 16வது கேள்வியில சார், நீங்க 16வது கேள்வியில சார், வளர்முக நாடுகளில் ஏற்றுக்கொள்வதற்கு கடினமானது பண்பாட்டியல் மாற்றம் குடும்ப அமைப்பில் ஏற்பட்டுள்ளது என்று இருக்குது. நீங்க அதுக்கு ஆமண்ட் ஆன்சர் கொடுத்தீங்க. வளர்முக நாடுல கடினமான பண்பாட்டியல் ஒரு விஷயமா சொல்லப்படலானே சார். அது குயிக்கா ஒரு சமூகத்துல, அதாவது சடுதியான மாற்றம் நிகழ்ந்தது தானே சார் அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை. அது கடினமானது என்ற ஒரு இடத்தையும் இது வெளிப்படுத்தப்படல சார். இது கடினமான ஒன்று இல்ல, குயிக்கா நடந்தது. கடினமானது என்று கடினமான மாற்றம் இல்லையப்போ, அந்த கடினமானது என்பது எதோட நீங்க சேர்த்து வாசிக்கணும்னு நினைக்கிறீர்கள்? ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சேர்த்து, ஏற்றுக்கொள்வதற்கு கடினமான, ஏற்றுக்கொள்வதற்கு கடினமான என்றால் அது என்ற கருத்து என்ன? சரி சார், ஓகே. விளங்குதா? ஏற்றுக்கொள்வதற்கு கடினமான, கடினமான பண்பாட்டியல் மாற்றம் அல்ல அது இந்த கருத்து. ஏற்றுக்கொள்வதற்கு கடினமான பண்பாட்டியல் மாற்றம், அதாவது ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா கிடக்கு. அந்த சமூகம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை, அதனால சமூகத்திலே ஏற்றுக்கொள்ள இயலாமல் இருக்குது சமூகத்தினால. புரிஞ்சுதா? சரி. பண்பாட்டியல் மாற்றம் என்பது கடினமானது அல்ல, அது சடதியான மாற்றம். ஆனால் அது ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கு. தேங்க்யூ. கேட்டதுக்கு வேற அகலஞ்சல எப்படி யோசிச்சு கொண்டிருப்பாங்க, ஆனால் கேட்காம இருப்பாங்க. நாம கேட்டேனப்பா இப்ப நீங்க கேட்ட போது அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஓகே, நம்முடைய ஆள் கேட்டுட்டாரப்பா, நம்மள வீரர் என்று சொல்லி கேள்வி லீடர் ஆகிறதுக்கு ஒரு முறையா. சரி, 15வது கேள்வியும் டவுட் உண்டு, திருப்பி கேளுங்க. நீங்களும் தலைவர். ஓகே, சரி. 15வது கேள்வியை கேட்டு தலைவர் ஆகலாம். கேளுங்க. 15வது கேள்வி என்ன? அதுல கேள்வியில சொல்லியிருக்கு சார், சமூக நிலைமை தற்போதுள்ள முறையினூடாக தீர்வு காண முடியாத பிரச்சனை உண்டு. ஆனா என்ன முறைன்னு சொல்லல தானே சார்? சமூக முறையா இல்ல பொருளாதார முறையா? என்ன சொல்றாங்கன்னா, இப்பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. எந்த பிரச்சனைக்கு?
இந்த இப்ப இந்த பெண் தலைமைத்துவ பிரச்சனைக்கு இந்த குடும்பத்தில் தீர்வு காண முடியாது. அதாவது அபிவிருத்தி அடையும் நாடுகள் பலவற்றில் ஏற்பட்டுள்ள குடும்ப தொகுதி ஒரு பிரச்சனையை கொண்டிருக்கு. உடம்பு ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தில் உடம்புல பொருத்தின மாதிரி ஒரு மாற்றம். குடும்பத்தில் மாற்றம் மிக சடுதியாக ஏற்பட்டது. அது தொகுதியின் மற்ற பகுதிகளுடன் பொருந்தத்தக்கதாக அமைவதற்கு காலம் போதியதாக அமையவில்லை. இந்த நிர்வாகம் சமூக பிரச்சனைகள் பலவற்றுக்கு வழிவகுத்திருக்கு. சரிதானே? எந்த நிர்வாகம் சமூக பிரச்சனைகள் பலவற்றுக்கு வழிவகுத்திருக்குது? குடும்பத்தில் ஏற்பட்ட சடுதியான மாற்றம். குடும்பத்தில் ஏற்பட்ட சடுதியான மாற்றம், அதாவது உடம்பு ஏற்றுக்கொள்ளாத பார்சுண்ட பொருத்தின மாதிரி திடீரென்று குடும்பத்துல பெண்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது பல சமூக பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்திருக்குது. இது தற்போது இருக்கிற சமூக முறைமையினூடாக இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது என்றால், அந்த குடும்பத்தில் அதிகாரம் அளிக்கப்பட்டதன் காரணமாக ஏற்பட்ட சமூக பிரச்சனைகளுக்கு இப்ப இருக்கிற இந்த சிஸ்டத்துக்குள்ளால நாங்கள் ஒரு முடிவுக்கு வரையலாம இருக்குது. அப்படி வரையலாம இருக்கிறதாலதான் டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் வருதுன்னு பின்னுக்கு விளங்கப்படுத்தி கொண்டு போறேன். அதனாலதான் நாங்கள் அந்த 15வது கேள்விய குடும்ப கட்டமைப்பில் ஏற்பட்ட மாற்றம் சமூக நிலைமையை தோற்றுவித்திருக்கு. சமூக நிலைமை என்ற சமூகத்துல பல்வேறு பிரச்சனைகளை தோற்றுவித்திருக்கு. தற்போதுள்ள முறையினூடாக அது தீர்வு காண முடியாததாக இருக்கிறது. அந்த பிரச்சனைகள் தீர்வு காண முடியாதவையாக இருக்கிறது என்பதால் நாங்கள் ஆம் என்று ஏற்றுக்கொண்டோம். இல்ல சார், அதுல தற்போது உள்ள முறை என்று சொல்றது சமூக முறையை சொல்றதான் இல்ல, அவ்வளவு தெளிவா உங்களுக்கு விரல் பிடிச்சு கூட்டிக் கொண்டே காட்ட மாட்டாங்க. ஐயா, நாங்கள் ஊகித்துக் கொள்ள வேணும் அந்த இடத்தை தான் அவர் மென்ஷன் பண்றார் என்று சொல்லு. மிக தெளிவாக பந்தியில உள்ளவாறே உங்களுக்கு ஒரு கேள்வியை போடுறதாக இருந்தால் அது இலகுவாக இருக்கும். மற்றது அவ்வளவு வெளிப்படையாக ஒரு பந்தி இருக்காது. சில வேளையில இன்னும் இதை விட உட்கடியாகத்தான் அது இருக்கும். அவர் சொல்றார் இதுதான் என்னண்டா, குடும்ப கட்டமைப்புல ஒரு மாற்றம் தோற்றுவிச்சிருக்கு, அதால ஒரு சமூக நிலைமை இருக்குது, அது இப்ப இருக்கிற சிஸ்டத்துக்கூடாக தீர்க்கிறாது. என்ன சிஸ்டம் என்று சொல்லல, ஆனால் அது முறைமை என்பது அங்க சொல்லப்பட்டிருக்கிற சமூக முறைமையை தான் சொல்றாரு என்று நாங்கள் பொருள் கொள்ள வேண்டி இருக்கு. சரி, நான் அப்ப கீழே போகுதுன்னா 20க்கு இல்லதானே சார் விட கன்ஃபார்மா இல்லை. சரிதான். என்னன்னா அவர் சொல்றார், கிராமத்துல கூட அதிகாரம் கொடுத்து கிராமத்துல குறைய அதிகாரம் கொடுத்ததால கிராமத்துல என்ன செய்யும் அடிவர்றாங்க. கொஞ்சம் சிக்னல் ப்ராப்ளம் இருந்ததா கேட்டுறேன். கன்ஃபார்ம் பண்றேன். இல்ல, திரும்ப சொல்லுறோம்ல, இதுதான் என்னன்னா, நகரத்துல அதிக அளவு அதிகாரம் கொடுத்தாச்சு, கிராமத்துல குறைஞ்ச அளவுக்கு பெண்களுக்கு அதிகாரம் கொடுத்தாச்சு. அதால கிராமத்து பெண்கள் இன்னும் அதிகாரத்தை வேண்டித்தான், அவர்கள் அதிகாரத்தை எதிர்பார்த்துத்தான் வீட்டுக்காரனோட சண்டை பிடிக்கிறாங்க என்பது போல இந்த பந்தியில சொல்லப்படாத ஒரு கருத்தை அவர் கொண்டு வந்து முன்வைக்கிறேன். அதனாலதான் கிராமத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில போட்டி இருக்குது, அதிகாரத்தை கொடுத்து விட்டா போட்டி இருக்காதுன்ற மாதிரியாக சொல்லவாரு. இந்த உரையாசிரியருக்கும் இவர் சொல்ற கருத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சரிதான். அடுத்தது 21, பெண்களை கல்விசார் ரீதியிலும் வாண்மைசார் ரீதியிலும் தகமை பெற செய்தலும், பெண்களுக்கான தொழில் வாய்ப்பினை விருத்தி செய்தலும், பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான முனைப்பான உபாய வழிமுறையாக அமைந்தது. இங்க என்ன முனைப்பான என்ற சொல்லு வேற எங்கேயோதான் இருக்குது. அப்படி போட்டு உங்களை குழப்புவாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. இந்த ரெண்டும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான வழிமுறையாக அமைந்தது. சரி. குடும்ப அமைப்பின் மாறுதல் அதிகம் வளர்ச்சியடையாத சமூகங்களில் குடும்பத்தின் அத்திவாரத்தை தகர்க்கும் அளவுக்கு கடுமையாக அமையாமைக்கு கண்டிப்பான விவாகரத்து சட்டங்கள் உதவின. விவாகரத்து சட்டங்கள் மட்டும்தான் காரணமா தெரிய இல்லையா? நாங்க சொல்றார் கண்டிப்பான விவாகரத்து சட்டங்கள் காரணமாக அது பிரிந்தழிய நிலைக்கு போக இல்லை என்று சொல்லுது. சரிதானே? அப்ப இதே சட்டங்கள் மற்ற சமூகத்துல இல்லையா என்று கேட்டால் அவங்க கொஞ்சம் முன்னேறின சமூகம், அவங்களுக்கு சட்டத்துக்கு பயப்படாங்க என்று நாங்கள் எடுக்கலாம். ஆனால் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான். அபிவிருத்தி அடையாத நாடுகளின் நகர சமூகங்களில் இப்பிரச்சனை குடும்ப அளவில் மறைந்திருந்தாலும் கண்டிப்பான விவாகரத்து சட்டங்கள் காரணமாக அது பிரிந்தழியும் கட்டம் வரைக்கும் வெளிப்படவில்லை. இல்லை, இது கிராம சமூகங்கள்ல தான் இந்த
நிலைமை சொல்லப்பட்டிருக்கு. இவர் மாறி நகர சமூகங்களில் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிட்டார். அது தவறானபடி ஆகவே இல்லை என்பது சரி. பிரிவுபட்ட பெற்றோர்களின் உயர் வருமானத்தின் மூலம் பிள்ளைகளின் பொருளாதார மேம்பாடு உறுதிப்படுத்தப்படுகின்றமை காரணமாக நகர வகுப்புகளில் உயர் விவாகரத்து வீதம் காணப்படுகிறது. இங்கே அந்த காரிய தொடர்பு அப்படி இல்லை. அந்த பெண்களினுடைய பொருளாதார வருமானம் உயர்வாக இருப்பதால விவாகரத்து வீதம் உயர்வாக இருக்குது. இது பிள்ளைகளை பாதிக்காது என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கே தவிர பிள்ளைகளுக்கு மேம்பாடு உறுதிப்படுத்தப்படுகிறது அதால விவாகரத்து வருகிறது என்பதாக. அதாவது இங்க விவாகரத்துக்கு காரணமே பிரிவுபட்ட பெற்றோருடைய உயர்ந்த வருமானத்தினால் பிள்ளைகள் நன்மையடைவார்கள், அதனாலதான் விவாகரத்து வருகிறது என்பது போல ஒரு பிழையான கருத்து, ஏன்னா ஒரு முரணான கருத்து சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இல்லை. இந்த உரைப்பகுதியில் குறிப்பிட்டதற்கு அமைய விரும்பத்தகாத விளைவுகளை கொண்ட அந்நியமானதொரு பண்பாட்டியல் மாற்றம் வளர்முக நாடுகளின் குடும்ப கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ளது. ஒரு குடும்ப கட்டமைப்புல மாற்றம் வந்திருக்கு. அது நல்லதோ கூடாதோ தெரியாது, ஆனால் விரும்பத்தகாத விளைவுகளை இது தோற்றுவித்து இருக்கிறது. சரியா? சரி, எனக்கு ஒரு தகவல் ஒன்று சொல்லுங்க. ஆஃப் ரெக்கார்டிங்ல வச்சிருக்கிறேன், மெசேஜ் போடுங்க. 25ல் எத்தனை சரி என்று ஒரு காப்பா.